ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்னங்க தேவை? ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். இந்த 3 தானே கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தேவை. இந்த 3க்கும் அதாவது இந்த 3ம் நமக்கு கிடைக்கணும்னா, அதாவது ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? அதுதாங்க எனர்ஜி. எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. ஆமா, எனர்ஜி இல்ல அப்படின்னா ஹெல்தோ வெல்தோ ஹாப்பினஸோ நமக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. நம்மள பல பேர், அதாவது ஒரு சிலருக்கு எனர்ஜியை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு எனர்ஜியை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். தெரியாம இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஹெல்த் சரியா இல்லையே, வெல்த் சரியா கிடைக்க மாட்டேங்குது, ஹாப்பினஸே இல்ல அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ஹாப்பினஸ்ல எந்த அளவுக்கு தன்னோட முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மீட்ல நம்ம உட்காந்துருக்கோங்க. எனர்ஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரை கூப்பிடுவோம்? கண்டிப்பா நம்ம எனர்ஜி இளங்கோவன் சார் தான். இவர் இன்னைக்கு என்ன கொடுக்க போறார், அதாவது நான் முதல்லயே சொன்ன மாதிரி எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நமக்கு இன்னைக்கு தெளிவா சொல்றதுக்காக இளங்கோவன் சார் தயாரா இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃபீல்டுல 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். இவர் என்ன கொடுக்க போறாங்க, எனர்ஜியை பத்தி ரொம்ப தெளிவா நமக்கு இன்னைக்கு சொல்ல போறாங்க. அடுத்ததாக இந்த எனர்ஜியை எப்படி டிஜிட்டலா நம்ம பெறலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக நம்ம ஸ்ரீ கலைவாணி மேடம் தயாரா இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் உள்ள ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டருங்க. எந்த மாதிரியான, அதாவது இப்ப இந்த எனர்ஜியை டிஜிட்டலா எப்படி எடுத்துக்கலாம், அது என்ன மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு அப்படிங்கறத நமக்கு சும்மா சொல்ல போறது இல்ல, டெமோவோட அவங்க நமக்கு அமைக்க போறாங்க. சோ நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. கண்டிப்பா நீங்க எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எனர்ஜி இளங்கோவன் சார் நம்ம இன்வைட் பண்ணலாம். வெல்கம் சார். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்களை சேர்த்து வச்சு நான் என்ன ஓகே, நான் கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுவோம். ஓகே 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 ரைட், தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில மனுஷனா பிறந்தாச்சு, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி வாழணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சில மெத்தட்லாம் இருக்கு. நம்ம பிறக்கிறோம், பிறந்த உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் போறோம், அப்புறம் காலேஜ் போறோம், படிச்சு முடிச்ச உடனே பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக ஒன்று வேலைக்கோ இல்லை பிஸ்னஸோ பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் வாரிசு உருவாக்குது. அப்புறம் அந்த பசங்களை படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும். இப்படியே நம்ம லைஃப் போகும். பட் இப்படி போகிற இந்த லைஃப்ல ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. பட் அதுல எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றது நமக்கு சரியா தெரியறதில்லை, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே, எல்லாமே எனர்ஜி தான். என்னுடைய பேர் எனர்ஜி கே. நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். பேசிக்கலா நான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஸ்கில் ட்ரைனிங் தான் நடத்திட்டு இருக்கேன். அந்தந்த காலகட்டத்திற்கு மக்களுக்கு எந்த ஸ்கில் தேவைப்படுதோ அந்த ஸ்கில்ல ட்ரைனிங் கொடுத்து ஒண்ணு அவங்களுக்கு வேலைக்கு போறதோ இல்ல சம்பாதிக்க வைக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் ரொம்ப நாளா பண்ணிருந்தேன். லாஸ்ட் 10 இயர்ஸா ஒரு 2012 தான் இந்த எனர்ஜியை பத்தி நான் தெரிஞ்சுட்டு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம தாக்கத்தை ஏற்படுது ஒருத்தரோட லைஃப்ல அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய அடிப்படையில நான் ஒரு
அந்த எனர்ஜியை வந்து மெஷர் பண்றதுக்கு தனியா ஒரு கேமராவே இருக்கு. அதுக்கு பேர் வந்து கிரில்லியன் கேமரா. அதான் பயோவெல் டிவைஸ். அதை வந்து நான் 2018ல வாங்கி இது வரைக்கும் ஒரு 3000 பேருக்கு அந்த ஸ்கேனர் மூலமா அவங்களுடைய எனர்ஜி, அதாவது இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்கு, எனர்ஜி அதாவது ஆரா சக்ரா எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்கு, எனர்ஜி சென்டர்ஸ் எப்படி இருக்கு, ஆர்கன்லாம் ஆப்டிமலா இருக்கா, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்றது அவங்களுடைய எனர்ஜியை மெஷர் பண்ணி ஒரு 3000 பேருக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து அதுக்கப்புறம் வர என்னென்னலாம் டிவைஸ் இருக்கு இந்த எனர்ஜி சம்பந்தமா அப்படின்றதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி மக்களுக்கு பயனுள்ள வகையில அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல சேலஞ்சஸ்ல, அதுவும் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இந்த மூணும் வந்து ஏன் அவங்களுக்கு சரியா அமையல அப்படின்றத பத்தி எப்படி அனலைஸ் பண்றது, அது மக்களுக்கு எப்படி அதை வந்து எஜுகேட் பண்றது அப்படின்றதான் நாங்க இந்த ப்ரோக்ராம் வாயிலா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் எங்களுடைய இது 28வது அவேர்னஸ் ப்ரோக்ராம் எனர்ஜியை பத்தி. இதுக்கு ஒரு பிபிடி நான் போட்டிருக்கேன். அந்த பிபிடி வாயில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு ஒரு கொடுக்க போற ஒரு தெளிவு எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் தெரபி. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி குவாண்டம் தெரபி மூலமா நம்மளுடைய எனர்ஜியை மெஷர் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவல்ல வந்து எப்படி நம்ம ஆப்டிமலா கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியாவும், வெல்த்தியாவும், ஹாப்பினஸும் இருக்கிறது. அதுல என்ன சிக்கல் இருக்கோ அதை ஓவர் கம் பண்றது எப்படி இந்த குவாண்டம் தெரப்பியை, அதுவும் ஏஐ டெக்னாலஜி மூலமா நம்மளுடைய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றதுதான். குவாண்டம்ன்றது வேணல, நத்திங் பட் ஆட்டம். எல்லாமே ஆட்டம் தான். இந்த உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை, ஏன்னா மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை எதை சார்ந்து வரும்னா, ஒண்ணு ஹெல்த் உடல் சார்ந்து இருக்கும், இல்லைன்னா மைண்ட். இது ரெண்டு தான் பிரச்சனைகள் இருக்கும். இதை வந்து ஏஐ தொழில்நுட்பத்துடன் எப்படி வந்து நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்றதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய அப்ஜெக்டிவ். இந்த குவாண்டம் தெரபியை பத்தி நான் சொல்றதை விட இதை வந்து ஒரு பத்ம பூஷன் சுவாமி நிரஞ்சனா சரஸ்வதி அவர் வந்து குவாண்டம் தெரபியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன ஒரு 2 minutes வீடியோ தான் நீங்க பாருங்க. I come back to my subject that I had taken up yesterday. I met a scientist in Europe last year, and he's a scientist from NASA, working with astronauts and looking after their health and well-being when they are far away in space. And I asked him that how do you manage with illnesses and diseases in space? When astronauts are living in the space station for 6 months, do they carry suitcases full of medicine with them? In anticipation that I might develop hernia, I might develop blood pressure, I might develop this, I might develop that. Do they carry medication with them? And what happens if they fall sick? He said, Swamiji, we are working on a new system of therapy known as quantum therapy, and which we are successfully using with the astronauts. What is that quantum therapy? He said, it is a computer with a special software. And in the computer we feed in all the physical parameters, the blood pressure, the heartbeat, the pulse, the temperature, the this, the respiration, all the physical parameters of the astronaut. And the computer assigns a particular frequency to the person. The frequency of that person is captured by the computer. And no matter where the person is on the planet or out of the planet, as long as that person is alive, the computer will continue to pick up that frequency being emitted by the person. And through the computer we can treat the person if we know that he is going to have headache.
we can feed in the information in the computer, and the electromagnets will be beamed from Earth to that person, and that beam of electromagnets will alter the function of his body in space, and he will not have headache. And he said, in this manner we can treat many other illnesses, and we can anticipate by looking at these parameters through regular testing that there is the possibility of this particular disease coming up in this life in future, and treat it. And he further said that hopefully by year 2050 we are working on that, but everybody will be carrying their own personal small computer with them, just monitoring their health and treating themselves. There won't be any need of medicine. There won't be any need of doctor. For major intervention, all these facilities will exist, but every person will have their own personal computer with their frequency. And if you look at it, you feel that headache is coming along, you just run the program for headache, and headache will go away. If you feel low in energy, you zap yourself with feel-good energy, and you will be fine. I said to him, do you know what you are talking about? All the notions of the conventional therapies will come down. They will be destroyed. So I இப்போ come நம்ம back to my இருக்கிறது எங்க subject that I had taken. இப்போ நம்ம இருக்கிறது எங்க அப்படின்னு போனாக்க தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கும், ஃபோர்த் டைமென்ஷன் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, இந்த குவாண்டம் தெரபி, அது வந்து ஃபிஃப்த் டைமென்ஷன். ஃபிஃப்த் டைமென்ஷன் சொல்ல போனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்துட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற பாப்புலரான இந்த ஒரு டெக்னாலஜி ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம இருக்கோம் இந்த டெக்னாலஜி. இப்போ நம்ம இருக்கிறது தேர்ட் டைமென்ஷன், அதுக்கப்புறம் ஃபோர்த் டைமென்ஷன் இருக்கு. இப்போ நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் ஃபிஃப்த் டைமென்ஷன். இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் இப்பவே வந்தாச்சு, 20 வருஷம் முன்னாடியே நம்ம வந்துட்டோம். ஸோ எப்படி இந்த குவாண்டம் சயின்ஸ் அப்படின்றத, அந்த குவாண்டம் பிசிக்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நீங்க ஒரு வீடு பாக்குறீங்க, இந்த வீடு பார்க்கும்போது வெளியே பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கும். பட் அந்த வீடு எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ரோஸ்கோபிக் மூலமா பாத்தீங்கன்னா வீடு பெருசா தெரியுது. அதோ மைக்ரோஸ்கோப்ல போய் பாத்தீங்கன்னா எதனால கட்டமைக்கப்பட்டதுனாக்கா செங்கல். அதே மாதிரி மனுஷனும் எடுத்துங்க, மேக்ரோஸ்கோப்பில பார்க்கும்போது ஓகே மனுஷன் ஓகே நல்லா இருக்கும். பட் அதே நம்ம மைக்ரோஸ்கோப்பில உள்ள போய் பார்த்து எதனால கட்டமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஸ். செல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டம். இப்ப நம்ம உடம்பையே இஃப் யூ பிரேக் டவுன் த ஹியூமன் பாடி இன்டு ஸ்மாலஸ்ட் காம்பனன்ட் யூ ஆர் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்ம எதனால மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேட் ஆயிருக்கு, வி ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் தான் எப்படி அப்படின்னு பார்த்தா, ஆட்டம்ஸ் வந்து ஏற்கனவே நீங்க ஸ்கூல்லேயே நீங்க 8th கிளாஸ்லேயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஆட்டம்னா ஆட்டம்ன்றது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இதுதான் வந்து இந்த புரோட்டான்றது பாசிட்டிவ்லி சார்ஜ். நம்ம ஒரு சயின்ஸ் ரொம்ப ஓவரா போல நான், பட் ஒரு பேசிக்கா உங்களுக்கு தெரியணும் எனர்ஜினா என்னன்றதுக்காக நான் சொல்றேன். நியூட்ரான்றது நியூட்ரலி சார்ஜ், எலக்ட்ரான்றது நெகட்டிவ். இந்த பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் நடுவுல ஏற்படுற ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சி. இதுதான் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் சொல்லுவோம். எல்லாமே எனர்ஜி தான். இப்ப நான் பேசுற இந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, எனர்ஜி. நான் எனர்ஜி, நீங்க எனர்ஜி, ரூம்ல இருக்கிற பொருள் எல்லா மேட்டருமே எல்லாமே எனர்ஜி தான், எல்லாமே ஆட்டம் தான், எல்லாமே மேட்டர். பட் இதுதான் வந்து இந்த எல்லா ஆட்டமும் ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு மாலிகுல்ஸ். அதாவது 2 or more ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ். அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் மாலிகுல் சேர்ந்தது மைக்ரோ மாலிகுல். மைக்ரோ மாலிகுல் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் ஆர்கனல். ஆர்கனல் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் செல்ஸ், ஹியூமன் பாடி செல்ஸ். செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் ஆர்கன். ஆர்கன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் ஆர்கனிசம், ஒரு ஹியூமன் பாடி. அப்ப அந்த ஹியூமன் பாடி எதனால கட்டமைக்கப்பட்டு அப்படி இருக்கப்பட்டா ஆட்டம் தான். நாட் ஓன்லி ஹியூமன் பாடி,
லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து ஆட்டம் தான். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித்தியாசப்படும் போது அது லிவிங்கா இருக்கு, நான் லிவிங்கா இருக்கு. அவ்வளவுதாங்க. இது பேசிக் சயின்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லைஃப், அவர் லைஃப் இஸ் இன் அவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அதாவது நம்மளுடைய உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அதாவது நம்ம உடம்பு ஒண்ணு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு இல்லை, நீங்களே இந்த கையை சூடு பறக்க இப்படி தேய்ச்சிட்டு இப்படி இந்த கை அப்படியே ஒவ்வொன்றா இப்படி அடைக்கும் நடுவுல வந்து ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒன்று போகும், உங்களுக்கே ஃபீல் பண்ணலாம். திஸ் கால்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சரௌண்ட்ஸ் அவர் பாடி. நம்ம உடம்பை சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. இதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. பட் இது குவாண்டம் வேர்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. பட் இதே வந்து யோகி கிளாசிக்ல என்ன சொல்லணும்னா ஆரா. ஆரான்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அரௌண்ட் அவர் பாடி, ஆரா. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான் எனர்ஜி ஃபீல்டு. நம்ம உடம்பை சுற்றி இதுதான் வந்து பயோவெல் அப்படின்ற கேமரா என்கிட்ட நான் 2018 இருந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த கேமரா மூலமா, அந்த கேமரா நான் எடுத்த பிக்சர் தான் இது. ஒரு ஹியூமன் பாடியோட சுற்றி இருக்கிற ஆரா அப்படி இருக்கும்னாக்கா எனர்ஜி ஃபீல்டு வந்து இப்படிதான் இருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா சம் டோட்டல் ஆஃப் அவர் தாட்ஸ், அதாவது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே எங்க இருக்குன்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் இருக்கு. இந்த எனர்ஜி ஃபீல்டு இட் கான்ஸ்டன்ட்லி ஜெனரேட்ஸ் எ ஃப்ரீக்வன்சி. அது ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் பண்ணி இட் மேட்சஸ் வித் அப்போ கம்பேட்டபிள் ஃப்ரீக்வன்சி. எந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே நம்ம உடம்பு சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் கோடிங்கா இருக்கு. அதுல என்ன இருக்கோ அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு ஆண்டனா மாதிரி அது சிக்னலை வெளிப்படுத்திட்டே இருக்கும். அது எந்த சிக்னலை வெளிப்படுதோ அது சிக்னல் வந்து ஃப்ரீக்வன்சி. அந்த அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்வன்சி அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்சி என்னெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் மேட்ச் பண்ணணும், அது நம்ம ஒன்றை பத்தி ஒரு பொருளை பத்தி நினைச்சுட்டு இருக்கோம்னா உடனே அந்த பொருளை எங்கேயாவது நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ஐடியா பத்தி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணா அதுக்கு ரிலேட்டடா நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி பிலீவ்ஸ், ஈவெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாமே எதை பேஸ் பண்ணா எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ் மேட்சிங் பண்ணும். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதுவுமே இல்லாம நம்மளுடைய நிக்கோலா டெஸ்லா 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த காலத்துலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த காலத்திலேயே வந்து இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்றது அவர் சொல்லிட்டார். இவர் புத்தர் கூட சேஞ்ச் ஒரு வைப்ரேஷன், சேஞ்ச் ஒரு லைஃப்னு சொல்லிட்டார். இப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம எனர்ஜி தான் சொல்லிட்டேன். எல்லாமே எனர்ஜி தான். வைப்ரேஷன் அந்த எனர்ஜியோடைய அதிர்வு தான் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனை மெஷர் பண்றது தான் ஃப்ரீக்வன்சி. அது ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்ணலான்றதுக்கு அதோட வேவ்ஸ் வந்து எத்தனை ஸ்பீட் எவ்வளவு போகுது மேலே கீழே, ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை மேலே கீழே போயிட்டு வந்தா வேவ்ஸ் அனைத்து. இதை எப்படி மெஷர் பண்ணலாம்னா ஹெட்ஸ். என்ன மாதிரிலாம் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஏசிடிசி கரண்ட். ஏசிடிசி கரண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான், அது ஏசிடிசி. சவுண்ட், இப்ப நான் இங்க பேசுறேன், நான் ஒரு இடத்துல பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். அதே மாதிரி லைட், அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எல்லாம் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, மாலிகுல், அட்டாமிக் தான். பிரெயின் வேவ், நம்ம பிரெயின் வேவ்ஸும் வந்து நியூரல் ஆக்டிவிட்டிக்கு வந்து பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்றது அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சின்றது ஒரு சின்ன ஒரு பேசிக்கா அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் வேலை செய்யறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ பாருங்க, ஏஎம் இருக்கு, எஃப்எம் இருக்கு. ரேடியோ ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃப்ரீக்வன்சி. சிமிலர்லி வி ஆர் ஆல்சோ ரிசீவிங் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த வைப்ரேஷன் தட் நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தும் அப்படிதான். இப்போ எஃப்எம் ரேடியோனா அதுக்கு என்ன மெகாஹெர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் எஃப்எம்னா நம்ம 93.5ல நம்ம அதை டியூன் பண்ணோம்னா அதுக்கு உண்டான ஆடியோவை நம்ம கேட்கறோம். அதே ரேடியோ மேட்ச்னா 98.3. அப்போ எஃப்எம் எதுக்குள்ள அடங்குனா 88 மெகாஹெர்ட்ஸ் வந்து 108 மெகாஹெர்ட்ஸுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு அந்த ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம். அதே ஏஎம் வந்து 535 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 1705 இருக்கு, அது ஏஎம். ஃப்ரீக்வன்சி அதுக்கு மட்டும் இல்லைங்க. ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, கேண்டு ஃபுட்டுக்கு பார்த்தோம். கேண்டில் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதுல என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா பிராணா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 0 மெகாஹெர்ட்ஸ். அதே பிக் பேக்ன்றது ஒரு பன் பட்டர் ஜாம் வச்சுங்க பெருசா ஒரு அதுல என்ன ஒரு எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா 5 மெகாஹெர்ட்ஸ். ஹெல்த்தி ஹியூமன்ஸ் நம்மளுடைய பாடியுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். ரோஸ் எசென்சியல் ஆயில் வந்து 320 மெகாஹெர்ட்ஸ். எமோஷன் ஆஃப் ஜாய், நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஹையா இருக்கும். எவ்வளவு அப்படின்னாக்கா 450 மெகாஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சிக்கு எக்ஸாம்பிள். ஒத்தவை எப்படி இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. 512 ஹெர்ட்ஸ் 440 ஹெர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணல. ஆனா இங்க பாருங்க,
ஸோ 440 ஹெர்ட்ஸும் வந்து 440 ரெசனேட் பண்ணுது. என்ன சொல்ல வரேன் இதுல அப்படின்னா, ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படின்றதுதான் இந்த சயின்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு வீடியோ மூலமா சொல்றேன். இன்னும் நல்லா சொன்னா உங்களுக்கு புரியும். ஃப்ரீக்வன்சி எப்படி மேட்ச் ஆகுது. நம்ம எந்த இப்ப ரேடியோவுக்கு எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சி நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி 93.5 ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணா அதுக்கு நான் கண்டென்ட் கேட்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பர்ஸ்ல இருக்குதுங்க. பர்ஸ் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணா பர்ஸ் வந்து எம்டி. ஐயோ பர்ஸ் எம்டியா இருக்கு அப்படின்னும் போது பர்ஸ் எம்டியா இருக்குன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க எதை அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. எதுவுமே இல்லை. ஸோ யுவர் அட்ராக்ட் எம்டி, யுவர் அட்ராக்ட் எம்டி. அதே அந்த பர்ஸை திறந்த உடனே பணம் நிறைய இருக்கும்போது உங்களுடைய என்ன உணர்வு வராங்க, நிறைய பணம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சா நீங்க எதை அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஃப்ரீக்வன்சி எப்படி மேட்ச் ஆகுதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட 5 ஃபேக்டர் இருக்குங்க நம்மளுடைய எனர்ஜியை வந்து டிஸ்டர்ப் பண்றது. ஏன்னா எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. நம்மளுடைய எனர்ஜி தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அந்த எனர்ஜியை வந்து டிஸ்டர்ப் பண்றது என்னன்னா 5 ஃபேக்டர். ஏன்னா நார்மலா நமக்கு வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷம் இல்ல அடிக்கடி உடல்ல பிரச்சனை ஏற்படுது, இல்ல மனசு டிஸ்டர்ப் ஆகுது, சந்தோஷமே இல்லாம இருக்குன்னா நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா வீட்டுல நடக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே போய் பார்ப்பாங்க. யாரு அப்படின்னா அஸ்ட்ராலஜி. என்னன்னு தெரியல, நமக்கு நேரம் சரியில்லையோ இன்னமும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒண்ணு இருக்கு, ஒரு ஃபேக்டர். அந்த ஃபேக்டரும் நம்ம எனர்ஜியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்மிக் பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கணும். ஆனா எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குது, சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம பாசிட்டிவா இருக்க முடியும், பட் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கரா. சக்கரான்றது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ். இந்த எனர்ஜி சென்டர்ஸ் வந்து 7 சக்கரா இருக்குது. அதுதான் வந்து அந்த எனர்ஜி சென்டர்ஸ் தான் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி ஆர்கனுக்கு சப்ளை பண்ணும். அதுவும் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது என்னக்கா நம்மளுடைய கார்மிக் பேட்டர்ன். நம்ம என்ன செய்தோமோ அதுதான். ஸோ இத மாதிரி ஒரு 5 ஃபேக்டர் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வசிக்கிறோம்னா வீட்டில் இருக்கோம்னா எப்படியும் மேக்சிமம் 8 மணி நேரத்துக்கு மேல அங்க இருப்போம். நம்ம வாழற வசிக்கிற இடத்துக்கு கீழே பூமியில லைன் கிராஸ் ஆகும். வாட்டர் லைன், எலக்ட்ரிக், மேன்மேடு எலக்ட்ரிக் லைன் அது மாதிரி இருக்கும்போது எந்த லைன் வந்து கிராஸ் ஆகுதோ ரெண்டும் கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு இடத்த நம்ம அங்க ஒரு பெட்டே போட்டு அங்க படுத்திருக்கோம் அப்படின்னா அந்த கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம படுத்திருந்தோம்னா நம்மளுடைய உடல் பாதிப்பும் மன பாதிப்பும். ஏன்னா எர்த்தினுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.83 ஹெர்ட்ஸ். பட் அதே வந்து இந்த மாதிரி லைன் கிராஸ் ஆகும்போது அதுல இருந்து வர ஹை வைப்ரேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் ஹையா இருக்கும்போது அது நம்ம உடம்பு டச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை. அதையும் நம்ம சரி செய்யலாம். ரெண்டாவது காஸ்மிக் எனர்ஜின்றது என்னன்னு நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம வீட்டுல இருக்கோம்னா நம்ம அந்த எல்லாரும் இப்போ ஒரு ஃபேமிலின்னா கலெக்டிவா எல்லாருமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும்போது பாசிட்டிவ் நல்லா இருக்கும். பட் அதே நெகட்டிவ் பாசிட்டிவ் போது எது மெஜாரிட்டி இருக்காது. இன்னும் சொல்ல போனா சொல்லுவாங்க வீட்டுல இப்படி எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாவே இருந்தா லட்சுமி கூட அண்டாதுன்னு சொல்லுவாங்க. மாதிரி எல்லாரும் நெகட்டிவா இருந்தா பணத்தை கூட நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு வீட்டுல எல்லாருடைய எண்ண உணர்வுகளும் பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில் நம்மளால வெல்த்தை அட்ராக்ட் பண்ண முடியும், நல்லதும் நடக்கும். காஸ்மிக் எனர்ஜி. கார்மிக் பேட்டர்ன் அப்படின்றது இட் இஸ் அக்யூமுலேட்டட் கார்மா. நம்ம என்ன பண்ணமோ அதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதை வந்து எப்படி நம்ம ரிஸ்டோர் பண்றது. அதுக்கப்புறம் சக்கரா. சக்கரா வந்து எல்லாமே ஒவ்வொரு சக்கராவும் எனர்ஜியை வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கு, அதாவது ஒவ்வொரு ஸ்பைனல் கார்டு இருக்கு. நம்மளுடைய எண்டோகிரைன் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடியில பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், பேங்க்ரியாஸ் ஓவரால் அண்ட் அடினல், கோனட் அண்ட் நல், மொத்தம் ஏழு இருக்குது நம்முடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கிற எண்டோகிரைன் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி. அதுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணுது. சரியான சப்ளை போலன்னா அதுவும் பிரச்சனை வரும். அதுவும் சரி பண்ணலாம். இது மட்டும் இல்லைன்னா பிளானட்டரி, அதுவும் வந்து நம்மளுடைய எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ண. ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டும் இப்போ கிட்டத்தட்ட இப்போ எத்தனை பிளானட், 9 பிளானட் இருக்குன்னா 9 பிளானட்டும் அதனுடைய ரேஸ் வந்து நம்மளை ஆட்டி வைக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த ரேஸ், அந்த ஒரு சில ரேஸ் வந்து நம்மளுடைய எப்படி ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய மைண்ட் செட்டை, நம்மளுடைய உடலையும் மனசையும் பாதிக்குதோ அந்த ரேஸ், அதே மாதிரி பிளானட்ல இருந்து வர ரேஸும் வந்து ஒரு சில ரேஸ் நமக்கு எல்லாமே திங்கிங் தான். நம்மளுடைய தாட் பேட்டர்ன் வந்து பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி. மேல இருந்து வர அந்த நட்சத்திரம்,
அந்த பிளானட்டோடைய அந்த இன்ஃப்ளூன்ஸும் நம்மள பாதிக்கிறது இருக்கு. பட் இதுல இருந்து நம்மளால சேவ் பண்ண முடியுமானா சேவ் பண்ணலாம். அதை பத்தி நான் சொல்றேன். பட் இந்த மாதிரி இந்த 5 ஃபேக்டர் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்றதால நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்னா 5 சஃபரிங்ஸ் இருக்கு. என்னன்னா உடம்புல ப்ராப்ளம், மனசுல ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பணத்துல பிரச்சனை, ஒர்க்ல பிரச்சனை. பட் இதுல இருந்து வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ். ஹவு கேன் திஸ் பெயின் பாயிண்ட்ஸ் டு பி அட்ரஸ் அண்ட் ரிசால்வ்? கிட்டத்தட்ட 83% ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். ஃப்ரீக்வன்சி ஹீலிங் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னன்னா ஃப்ரீக்வன்சி மூலமா நம்ம அதை சரி பண்ணலாம். ஏன்னா அப்பவே வந்து சொல்லிட்டாரு, ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது, ஏன்னா நம்ம உடம்பே வந்து 5 லேயர்ஸ் ஆஃப் பாடியா இருக்கு. பிசிக்கல் லேயர், அதுக்கப்புறம் எனர்ஜி லேயர், மைண்ட் லேயர், இன்டெலெக்சுவல் லேயர், பிளஸ் லேயர்னு 5 உடம்பா இருக்கு. இதுதான் யோகி பிலாசபில பஞ்ச கோஷம் சொல்லுவாங்க. என்னன்னா அது வந்து அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷான்னு சொல்லுவாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல பிரச்சனைனா அது நமக்கு தெரியும். டாக்டரை போய் பார்ப்போம். டாக்டர் கொடுக்கறது என்னன்னா மாத்திரை. கொடுத்த மாத்திரையை நம்ம சாப்பிட்ட உடனே அது டிசால்வ் ஆகி டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போய் ஜீரணம் ஆகி அதுக்கப்புறம் நம்ம செல்டார்ல போயிட்டு அதை நம்ம சரி பண்ணுது. உடம்பு பாருங்க, ஒரு தலைவலி இருக்கும், இல்ல வயிற்று வலி இருக்கும், இல்ல வேற ஏதாவது பெயின் இருக்கும். பட் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரை, ஒரு 5 மாத்திரை போட்டா கூட இது ரிசீவ் பண்ணி கரெக்டா அது எல்லாமே என்னென்ன எந்தெந்த விஷயத்துக்கு எது தேவைப்படும் நம்ம பாடியே கரெக்டா எடுத்து அந்தந்த இடத்துக்கு அனுப்பி அதை நம்ம சரி பண்ண வைக்கும். இது நம்ம சாப்பிட்டு மருந்து மூலமா உட்கொண்டு பண்றது. ஆனா டைரக்டா ஃப்ரீக்வன்சி மூலமாவே நம்மளுடைய செல்லாருக்கு போறது தான் ஃப்ரீக்வன்சி. இது கெமிஸ்ட்ரி வேர்ல்டு, இது ஃப்ரீக்வன்சி வேர்ல்டு. இன்னும் சொல்ல போனா பிசிக்ஸ் வந்து நோபல் பிரைஸே கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹீலிங் எப்படின்னும் போது இப்போ ஃப்ரீக்வன்சினா ஒரு சின்ன வீடியோ. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ நம்மளுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி பாடியோட தான் 62 to 72 மெகாஹெர்ட்ஸ். பட் அதே அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு 58 கீழே குறையும் போது நமக்கு வந்து ஜுரம், அது மாதிரி ஃப்ளூ அது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே 40 கீழே போகும்போது கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எதனால அப்படின்னா ஈவன் ரொம்ப நெகட்டிவான தாட் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸா நெகட்டிவ் தாட் இருக்கும்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து லோவா போயிடும். அப்போ எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல இருக்கும்போதே நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஹாப்பியாவே வச்சுக்கணும். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இந்த இதுல வந்து சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெனி புக்ஸ் பீன் பப்ளிஷ்டு ஓவர் தி பாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸ். என்னன்னா எனர்ஜியை பத்தி, ஃப்ரீக்வன்சியை பத்தி, வைப்ரேஷன். அதுல முக்கியமா நம்ம பார்க்க போற ஒரு சயின்டிஸ்ட் மார்க்கஸ் மீக்கோ. அவர் தான் வந்து இந்த ரெமெடி என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. இஸ் இன்வென்டர். இது செகண்ட் மை லைஃப் இஸ் இந்த இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்றாரு. இவர் வந்து ஜெர்மன் நாட்டில் இருக்கிறவர். ஃபர்ஸ்ட் இவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வைபரி டெக்னாலஜி அப்படின்றது 54 கண்ட்ரில யூஸ் பண்றாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாரு. எப்படின்னா எலக்ட்ராய்டு எல்லாமே போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாடியில டோட்டலா எல்லா ஆர்கனும் எப்படி ஃப்ரீக்வன்சி எப்படி ஆப்டிமலா இருக்கா. ஏன்னா பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆப்டிமல் லெவல்ல இருக்கா
இல்ல லோ லெவலா இருக்கா, எப்படி இருக்குன்றத அதை அனலைஸ் பண்றது. அப்போ அவங்க பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து அனலைஸ் பண்ணி எந்த ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு ஷார்டேஜா இருக்கு, எப்படி ஆப்டிமலா கொண்டு வரணுன்றத கண்டுபிடிச்சு அதை வந்து ட்ரீட் பண்றது தான் இந்த டைம் வெவர் அப்படின்ற டிவைஸ். பட் இது வந்து யாரு பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி ட்ரைன்டு டாக்டர்ஸ், தெரபிஸ்ட் தான் இதை பண்ண முடியும். மார்க்கஸ் மொய்க்கு வந்து அவர் நிறைய விஷயம் எங்க தெரிஞ்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குவாண்டம் சயின்ஸை பத்தி இந்தியாவில் வந்து தான் அவர் வந்து நம்மளுடைய நிறைய விஷயங்கள் ஆயுர்வேதிக், குபநாசம், வேதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு குவாண்டம் சயின்ஸை பத்தி ஒரு தெளிவே இந்தியாவில் தான் அவருக்கு கிடைச்சது. அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் வெல்பீயிங் அப்படின்றது தான் இந்த மாதிரி ஒரு டிவைஸ். ஆனா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, 50 lakhs to 1 crore, 50 lakhs to 1 crore வரைக்கும் இந்த டிவைஸோடைய காஸ்ட். பட் அவர் என்ன பண்ணா சாதாரண மக்களும் யூஸ் பண்ணணும். எப்படி வந்து முதல்ல கம்ப்யூட்டர் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் தான் கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப காஸ்ட் அப்போ. ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே சாதாரண மக்களும் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இதையும் எளிமைப்படுத்தணும் அப்படின்றத மார்க்கஸ் மீக் என்ன பண்ணாருன்னா இதை வந்து சாதாரண ட்ரெயின் இல்லாம ஏஐ டெக்னாலஜி மூலமா இப்போ வந்து டாக்டர் வந்து உடனே இருக்குன்றத அவரே அனலைஸ் பண்ணி எந்த ஃப்ரீக்வன்சி தேவைன்றத அந்த ஃப்ரீக்வன்சியை டிரான்ஸ்மிட் பண்றாரு. பட் ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி என்ன ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது அப்படின்றத அது ஏஐ டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சு அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ற வேலையை வந்து பண்றது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சு அதை அறிமுகப்படுத்தின டிவைஸ் பேர் தான் ஹீலி. இதுதான் இந்த ஹீலி டிவைஸ். இந்த டிவைஸை வந்து தான் 2017 தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அது எங்க லான்ச் பண்ணாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா 2019 வந்து ஜெர்மன்ல, இந்தியாவில் வந்து 2020 அதை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஹீலி இஸ் ரெவல்யூஷனரி வெல்னஸ். இது வந்து டிவைஸ் வந்து நம்மளே வேர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், இது எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு இதர ப்ரோக்ராம் மூலமா ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஃப்ரீக்வன்சியை ஹார்மோனைஸ் பண்ற நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி அதை ஹார்மோனைஸ் பண்றதுக்கு ஃப்ரீக்வன்சியை அனுப்புறதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ். இதை பத்தி ஒரு சின்ன வீடியோ பாருங்க. Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes, exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருதுன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் இருக்கு. ஏன்னா இது சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் இருக்கு. இட் ஹஸ் பின் கிரியேட்டட் இன் கொலாபரேஷன் வித் டாக்டர்ஸ் அண்ட் பிராக்டிஷனர்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்மளுடைய பாடி ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த பாடி கம்போஸ் ஆஃப் 7 லேயர்ஸ். அதாவது நம்மளுடைய பாடி வந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். அது எதனால் அமைக்கப்பட்டதுன்னா செல்ஸ். அதனால இல்லைன்னா மாலிகூல்ஸ். அது எதனால்னா ஆட்டம். ஆட்டம் வந்து சப்பாட்டாபிக் பார்ட்டிகல். அதுதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், சப்பாட்டாம். அதுக்கப்புறம் அது எதை கிரியேட் பண்ணுதுன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். The energy, frequency, vibration creates information field. And the information field is the bioenergetic field. The bioenergetic field, the flow of life force energy connecting body, mind to soul. That's energy body. And the energy body la இங்க நம்ம இந்தியாவுல பிராணன்னு சொல்லுவாங்க. சைனீஸ்ல வந்து கியூன்னுவாங்க, ஜாப்பனீஸ்ல சி அப்படின்றது இந்த பிராணா பத்தி சொல்றது. இப்போ சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல வந்து அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் நம்மளை பத்தி எண்ணம், சொல், செயல், நம்மளை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லதா இருக்கு. பட் இது எப்படி அனலைஸ் பண்ணலாம்? இது வந்து ஒரு ஆப் தான் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல பிங்க் ஆப், ப்ளூ ஆப் இருக்கு. அது மூலமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த எப்படி ஒர்க் பண்ணுது இந்த டிவைஸ்னா, இந்த ஹீலி டிவைஸ் இது குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுன்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி அங்க இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத ஏஐ டெக்னாலஜி மூலம் அனலைஸ் பண்ணி அது பிராட்காஸ்ட் பண்ண, அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த வேலையை தான் இந்த டிவைஸ் பார்த்து இந்த டிவைஸ் மூலமா அதாவது 2 பண்ணலாம். ஒன்று டைரக்டா அவருக்கு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை அனுப்பலாம். இங்க பக்கத்துல இல்ல, அவர் டிஸ்டன்ஸா தூரத்துல இருந்தாரு, அவர் பக்கத்துல இல்லைன்னா கூட அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்றதை டிஸ்டன்ஸ் மூலமா அனலைஸ் பண்ணி அவருக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை கூட நம்ம வந்து இங்க எங்க இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம். பட் இதை வந்து எது மூலம் இதுதான் வந்து பிங்க் ஆப், ப்ளூ ஆப்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஆப்ன்றது வந்து டிஸ்டன்ஸ் மூலமா ஃப்ரீக்வன்சியை ஒரு இண்டிவிஜுவலுக்கு அனுப்புறது. பிங்க் ஆப்ன்றது இந்த ஃப்ரீக்வன்சியை டைரக்டாவே எலக்ட்ராட் உங்களுக்கு டெமோ மூலமா காட்டும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்போ இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த டிவைஸ் பிளஸ் மொபைல் போன் மூலமா கிளவுட்ல இருந்தா வந்து ஜெர்மன் சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஏஐ டெக்னாலஜி மூலம் அனலைஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ இது எல்லாமே மைக்ரோ கரண்ட் யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் அமினோ ஆசிட். அது இன்க்ரீஸ் பண்ணுது 40%. நம்மளோட செல்லுக்கு முக்கியமா தேவைப்படுற புரோட்டீனை வந்து 70% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றது. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ்ல வந்து செல்ஸ்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணனா கார்போஹைட்ரேட்டை ரிசீவ் பண்ணி அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஏடிபியை ஜெனரேட் பண்ணுது கிட்டத்தட்ட 500%. அப்போ நம்ம வந்து நாள் ஃபுல்லா நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இந்த மைக்ரோ கரண்ட்டை கொடுக்கறதால என்ன 500% இன்க்ரீஸ் ஆகுது. பட் இது நிறைய ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. இது ஹோலிஸ்டிக் அட்வைசரி போர்டு இருக்கு. நாட் ஓன்லி மார்க்கஸ் மெய்க், பின்னாடி வந்து நிறைய செலிபிரிட்டி சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறமா இல்லை இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா எப்படி வந்து வந்த புதுசுல மொபைல் போன் எங்கேயோ இருந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் மொபைல், ஒருத்தருக்கு ஒரு மொபைல் போன் யூஸ் பண்ற மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபியூச்சர்ல ஒவ்வொருத்தரும் இந்த டிவைஸை எல்லாருமே வேர் பண்ணிப்பாங்க. எதுக்காகன்னா அவங்களுக்கு என்ன பிசிக்கல் எயில்மெண்ட்டோ இல்ல மென்டல் எயில்மெண்ட்டோ எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து சரி பண்றது எதுன்னா ஃப்ரீக்வன்சி தான். ஏன்னா எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான். அப்போ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்றதுக்கு we can use this small portable device. இதை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது வந்துடும். இதுக்கு ப்ராப்பரா சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குங்க. இப்போ இதுல நிறைய ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம். இது வந்து பிசிக்கல், மென்டல், எமோஷனல், மெரிடியன், சக்ராஸ், லேர்னிங், பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்ட் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த நம்மளுடைய எனர்ஜியை பாதிக்கிறது 5 விஷயம். என்னென்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஜியோபெத்திக், கார்மிக், பிளானட், காஸ்மிக், கர்ம, சக்கரா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து டிஸ்பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ஹீலி டிவைஸ்லயே வந்து அதுக்கு ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ், அதாவது நமக்கு வந்து ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல பிளானட்டோடைய ரேடியேஷன், ஹீலி பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் ஆர் டிசைன் டு எனர்ஜெட்டிக்கலி ஹார்மோனைஸ் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் தி எனர்ஜெட்டிக் பிரேக் டவுன்ஸ். அதாவது ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ் மூலமாகவோ இல்ல பிளானட் மூலமாகவோ நமக்கு வர நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை வந்து இதனால இந்த டிவைஸ் மூலமா
நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஹார்மோனைஸ் பண்ணி சரி பண்ண முடியும். பட் இதை வந்து டைரக்டாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல டிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஓவர் கம் பண்ணலாம். பிளானட்டோட இது வந்து ஃபோர்ஸஸையும் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் சரி பண்ண முடியும். அதுக்கு ப்ரோக்ராம் மூலமா பண்ணலாம். உங்களுடைய டெமோ மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கார்மிக் நம்ம என்ன பண்ணுவோம், அதை முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணமோ ஒவ்வொரு ஆக்ஷன் தயவுசரி ஆக்ஷன். என்ன ஆக்ஷனோ அது உண்டான விளைவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த விளைவு அதுக்கு வந்து அது கார்மிக், அதுக்கு வந்து நம்ம ஸ்டெய் பண்றதுக்கு அதுக்கு டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அதை நம்ம கொஞ்சம் நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் காஸ்மிக் growth, நம்மளுடைய பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிறதுக்கு எப்போ நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எல்லாருமே. பட் இதுக்கு வந்து இன்னொரு டிவைஸும் இருக்கு, மேகிலின்னு ஒரு ஒரு டிவைஸும் இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஹார்மோனைஸ் பண்ணி ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல அத்தனை பேருக்கும் சக்கரா கரெக்டா இருக்கும், ஹார்மோனைஸ் பண்ணலாம். அதை பண்றதுக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமா யூஸ் பண்ணலாம். அப்போ எது நம்ம எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி நம்ம சரி பண்ணலாம். சக்கரா இன்கேஸ் சக்கரா வந்து பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா சக்கராவை பேலன்ஸ் பண்றதுக்கு பிங்க் ஆப் மூலமாகவும் ப்ளூ ஆப் மூலமாகவும் பண்ணலாம். பிங்க் ஆப்ன்றது நேரடியா வந்து பண்ணலாம். ப்ளூ ஆப்ன்றது டிஸ்டன்ஸ் வந்து சக்கராவை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இது எப்படின்றதும் நீங்க டெமோ மூலமா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று காட்ட போறேன். என்ன டெமோ காட்ட போறேன்னா, ஆறா சக்கரா அனலைஸ் எப்படி பண்றது அப்படின்றது. எதுக்கு ஆறா சக்கரா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் தான், இதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு எந்த மாதிரி இருக்கு, என்ன டிஸ்ஹார்மனைஸ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு, நம்மளுடைய எண்ணம் சொல்லு செயல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அனலைஸ் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு ஒரு டெமோவை காட்ட போறேன். அந்த டெமோ மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது நீங்க எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஷேர் பண்றேன். இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ என்கிட்ட நிறைய கிளைண்ட் இருக்காங்க. ஏதாவது ஒரு கிளைண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு கிளைண்ட் நேர்ல வந்தாலோ இல்ல டிஸ்டன்ஸ்ல இருந்தாலோ அவங்கள வந்து ஒரு போட்டோ எடுத்து ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேண்டிடேட் நான் எடுத்துக்கிறேன், ஒரு கிளைண்ட் எடுத்துக்கிறேன். இந்த கிளைண்ட் வந்து இவரை பத்தி இவரு நேர்ல வரல, டிஸ்டன்ஸ் தான், வெளியூர் தான். பட் அவரு வந்து நான் என்ன பண்றேன், அவருடைய எனர்ஜி ஃபீல்டை வந்து நான் வந்து எப்படி நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது இங்க பாருங்க அவருடைய எனர்ஜி இங்க இருக்கும். ரெக்கார்ட் வைப்ரேஷன், அவருடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குன்றது டிஸ்டன்ஸாவே நான் வைப்ரேஷனை கேப்சர் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போனா இவருக்கு வந்து இவருடைய ஆறாவை நான் அனலைஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க ஆறா அனலைஸ் பண்றேன். இந்த கிளைண்ட் வந்து நேர்ல இல்லை, அவர் எங்கேயோ இருக்காரு வெளியூர்ல. ஆனா அந்த கிளைண்ட்டை பத்திய வைப்ரேஷனை ஏற்கனவே கேப்சர் பண்ணதால இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டிவைஸ் மூலமா அவருடைய ஆறாவை அனலைஸ் பண்றேன். ஆறாவை அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ அவருடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, டோட்டல் எனர்ஜி எவ்வளவுன்னா 87 இருக்கு. எவ்வளவு ஆப்டிமல் எனர்ஜி அப்படின்னா 90%. ஆனா ஒரு 87 இருக்காரு, இட்ஸ் குட். 3% தான் கம்மி, நல்லா இருக்காரு. அப்புறம் நம்மளுடைய சக்கரால மொத்தம் எத்தனை சக்கரா இருக்குன்னா 7 சக்கரா இருக்கு. இல்லைன்னா மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரா, அநாதகா, விசுத்தி, அக்னி, சகஸ்கரான்னு சொல்லிட்டு மொத்தம் 7 சக்கரா இருக்கு. அதுல ஒவ்வொரு சக்கரமும் என்ன வேல்யூ பாருங்க. இங்க கிரவுட் சக்கரா பாருங்க 95% ஹையா இருக்கு. ஆப்டிமல் 90% ஆனா இருக்கு. அது எதுக்கு, இந்த கிரவுட் சக்கரா எதுக்குன்னா இட் இஸ் கனெக்டட் வித் டிவைன். அப்போ அந்த சக்கராவோட வேல்யூ 95 நல்லா இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ சக்கரம் எதுக்காகனா இன்ட்யூஷன், கிளாரிட்டி ஆஃப் தாட், அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 88% மிடில் இருக்கு. இருந்தாலும் சக்கரா வந்து க்ளோஸா இருக்கு அவருக்கு. என்னன்னா இஸ் நாட் ஏபிள் டு டேக் டிசிஷன். ரெண்டாவது த்ரோட் சக்கரான்றது கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் ஸ்கில். பட் அதுல எவ்வளவு இருக்கு வேல்யூ அப்படி பார்த்தா 76 இருக்கு. அப்போ இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னா அவருடைய சக்கரா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஹார்ட் சக்கரான்றது லவ், கம்பேஷன். அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99% ஹையா இருக்கு, நல்லா இருக்கு.
சோலார் பிளக்ஸ்ன்றது தன்னம்பிக்கை, வில் பவர். அது எத்தனை பர்சன்ட் இருக்குன்னா 94% ஹை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேக்ரல் சக்கரான்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தா கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட், ரிஸ்க் எடுக்கிறது, எமோஷனல், ப்ளஷர், செக்ஸ். இதனுடைய சக்கரா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 94% ஹையா இருக்கு. அதுக்கு அடுத்தது ரூட் சக்கரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 82% மிடில். அந்த ரூட் சக்கரா வந்து மிடில்ல இருக்கு. ரூட் சக்கரா அவருக்கு க்ளோஸ். எந்தெந்த சக்கரா அவருக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னா ரூட் சக்கரா க்ளோஸ் ஆயிருக்கு, த்ரோட் சக்கரா க்ளோஸ் ஆயிருக்கு, தேர்ட் ஐ சக்கரம், இந்த 3 சக்கரம் அவர் க்ளோஸ் ஆகும். ரூட் சக்கரா க்ளோஸ் ஆனா என்ன ப்ராப்ளம்னா சர்வைவல் ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனா பினான்சியல் ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்குன்றது சக்கராவை அனலைஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஃபர்தரா அவர் எப்படி இன்னும் டீப்பா போய் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய எண்ணம் எந்த மாதிரி, அவருடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத இங்க அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி குயிக்கா அனலைஸ் பண்ணி இந்த சக்கராவை பத்தி ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இதோட கான்ஃபிடென்ஷியல் இருந்தாலும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்கரா கம்யூனிகேஷன் எபிலிட்டி அவருக்கு கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா தி பர்சன் சீஸ் கம்யூனிகேஷன் வித் விஸ்பாரிட்டி இன் தி அவுட் சைட் அண்ட் நாட் இன் தி இன்னர் பீயிங். அவர் வந்து ஒரு டிவைன் பவரோட கனெக்ட் பண்ணணும், அதனால கம்யூனிகேட் பண்றதோ அப்படின்னு பாக்குறதுக்கு வெளியே தான் தேடின்னு இருக்காரு. ஆனா அவருக்குள்ளேயே டிவைன் இருக்கு, அவருக்குள்ளேயே சோல் இருக்கு. அவருடைய தனக்குள்ள இறைவனை காண முடியாதவன்னு வேற எங்கேயும் காண முடியாது. அவர் வெளியே தேடாம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சோல். இன்னும் சொல்ல போனா அவருக்கு உள்ள இருந்தே வரும் நிறைய விஷயங்கள். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணா நமக்குள்ள ஏற்படுற இன்ட்யூஷன், நமக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அவருக்கு பிரசன்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கு அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ். என்னன்னா the person seeks communications with spirituality in the outside. அவுட் சைட்ல தான் தேடுறாரு. அவருக்கு தேவையான விஷயங்களை ஸ்பிரிச்சுவலா வெளியே தான் தேடுறாரு. ஆனா எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் இன்னர் பீயிங், அந்த உள்ள தேடுறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி த்ரூ மை இன்னர் பீயிங். உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு சக்கரா தி பர்சன் இஸ் வெல் பேலன்ஸ்டு அண்ட் பிரசன்ஸ் எ பிக்சர் ஆஃப் ஹார்மோனி. தே ஆர் லிவிங் தேர் எக்ஸ்பிரஷன், தேர் இண்டிவிஜுவாலிட்டி. அதெல்லாம் ஒவ்வொன்றா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டும். இது அடுத்த ஸ்டேட்மெண்ட் த்ரோட் சக்கராலே மறுபடியும். ஏன்னா எது லோயர் சக்கரா இருக்கோ அதுக்கு ஒவ்வொரு சக்கராக்கும் 3 ரிசல்ட் எடுத்திருக்கேன். அதுல ஒரு சைடு தி பர்சன் இஸ் unable to accept unconditionally when they have received something they are eager to return the gift twice or 3 times. ஏதாவது ஒண்ணு கொடுத்தா உடனே திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். ஐ கேன் அக்செப்ட் கிஃப்ட்ஸ் எது வந்தாலும் அது அன்கண்டிஷனலா பண்ணணும். இந்த மாதிரி நாட் ஓன்லி ரூட் சக்கரா பாருங்க. தி பர்சன் இஸ் அபவுட் டு ஸ்டாப் எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் த்ரூ மணி. பணம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பணத்து மேல அவருக்கு இருக்கிற மைண்ட் செட்டு பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால he is not able to attract அப்படின்றது ரிப்போர்ட்ல வந்துருச்சு. பட் அதுக்கு அவர் என்ன பண்ணா ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி, ஐ எம் லிவிங் இன் அபண்டன்ஸ். அப்ப என்ன ஃபீல் பண்ணணும், அவர் மைண்ட் செட் என்னவா ஃபீலிங் இருக்கு, பணம் இல்லையே, பண பிரச்சனையா இருக்கு அப்படின்னு மன உளைச்சல்ல பணத்தை பத்தி ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால he is not able to attract money. அப்ப அவர் என்ன பண்ணும், என்கிட்ட பணம் இருக்கு, பணம் வேணும்னா பணம் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்றத உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, ஆறாவில் நம்ம என்ன ஸ்டோர் பண்றோமோ தட் இஸ் வாட் வி அட்ராக்ட். இங்க நம்மளுடைய சிக்னல் என்னவா இருக்குன்னா பணம் இல்லை அப்படின்ற சிக்னலை வெளிப்படுத்தினா பணம் வராது. அப்போ பணம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி எது வேணுமோ அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அபண்டன்ஸா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணா வரும். ஸோ இது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் எல்லாத்தையும் எல்லா சக்கரமும் அனலைஸ் பண்ண விருப்பப்படலை. பட் சும்மா ஒரு ஜென்ரலா உங்களுக்கு ஒரு இது எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஓகே சக்கர அனலைசிஸ். ஸோ அடுத்தது மற்ற ரிப்போர்ட் எல்லாமே அனலைஸ் பண்றதுக்கு மேடம் ரெடியா இருக்காங்க. மேடம் ரெடி? ஸோ நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரியா ஆஃப் சஃபரிங்ஸ் என்னன்னா உடம்பு பிரச்சனை, மனசு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பு, மணி, ஒர்க்கு. நான் சொன்னது இல்லாம இன்னும் ஃபர்தர் மற்ற விஷயங்களை வந்து எப்படி நம்ம வந்து ப்ளூ ஆப் மூலமாகவும் பிங்க் ஆப் மூலமாகவும் இந்த ஹீலிங் ப்ரோக்ராமை ரன் பண்ணி நம்மளை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து ஐ இன்வைட் மேடம் கலைவாணி டு ஷோ டெமோ. மேடம் ரெடி? ரெடி சார். ஓகே ரைட். ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் கனெக்ட் பண்ணிடுறேன். ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிங்க் ஆப்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அது வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து சார் சொன்னாங்க இல்லையா பிங்க் ஆப் அண்ட் ப்ளூ ஆப் பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ வந்து நமக்கான ஏரியாஸ் ஆஃப் சஃபரிங்ஸ்ல மெயினா ஒரு ஏரியாவை நம்ம பாக்குறத விட அதுக்கான பேசிக் ரூட் காஸ் என்னன்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து சொன்னாங்க, நம்மளுடைய
பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட எப்படி வந்து அது அஃபெக்ட் பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. காஸ்மிக் எனர்ஜி எப்படி நம்மள அஃபெக்ட் பண்றது, பிளானட்டரி ஃபோர்ஸஸ் எப்படி அஃபெக்ட் பண்றதுலாம் சொன்னாங்க. ஸோ மெயினா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த மாரியான ப்ரோகிராம்ஸ நம்ம ரன் பண்ண அதுலருந்து இந்த ஏரியாஸ் ஆஃப் சஃபரிங்ஸ்லருந்து நம்ம ஈஸியா வந்து வெளிய வர முடியும். ஏன்னா ரூட் காஸ தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் 229 ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஸோ இப்ப அந்த ஜியோபதிக்கான இதுக்கு வந்து எங்க பார்க்க போறோம்னா, பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ். ஸோ அத ஏற்கனவே பிக்சர்லயே வந்து சார் காட்டுனாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஜியோபதின்றது ஏற்கனவே இதுல போட்டிருக்கு பாருங்க. தனியாவே ஜியோபதின்றது ப்ரோகிராம் இருக்கு. இத நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா, இங்கேயே வந்து என்ன மாரியான இது வந்து யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரோட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா காயில்ன்றது ஒண்ணு இருக்கு. காயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரோட்ஸ் இந்த மாரி இருக்கும் பாருங்க. என்னுடைய இதுல வந்து பிரேஸ்லெட்ல நான் கையில வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாரி பிரேஸ்லெட் வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட்ட வேர் பண்ணிட்டு, எலக்ட்ரோட்ஸ் இருக்கிறது இல்லையா? இந்த எலக்ட்ரோட்ஸ வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட மெயின் இதே வந்து எலக்ட்ரோட்ஸ்ல வச்சு தான் நம்ம போட போறோம். இதுக்கப்புறமேட்டு அதோடைய அனதர் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிறோம். ஸோ இத மாரி கனெக்ட் பண்ணிட்டு, இங்க இருக்க ப்ரோகிராம இங்க ஸ்டார்ட் குடுக்குறோம். ஒன்ஸ் ஸ்டார்ட் குடுத்தோனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து இது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப ப்ரோகிராம் வந்து கிளவுட்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த டிவைஸ்க்கு வந்து ஃபுல்லா டிரான்ஸ்மிட் ஆனோனே ப்ரோகிராம் ரன் ஆக ஆரம்பிச்சுரும். அத நம்ம இப்போ வந்து டைரக்ட்டா பார்க்க போறோம். ஸோ இங்க செல்லுலார் லெவல்ல என்ன ஃபங்ஷன் நடக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ப கான்செப்ட் பேஸ்டா பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட தான் நம்ம வந்து கரெக்ட் பண்றோம். ஸோ ஒரு செல்ஸுக்கும் மெமரி இருக்கு. அந்த ஒரு செல்லுடைய மெமரியிலயும் என்ன மாரியான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கோ, அதுதான் நம்மளுடைய பாடியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். நம்மளுடைய பிசிக்கல் ரியாலிட்டி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன நம்ம வந்து கரெக்ட் பண்றதுக்கான புரோகிராம்ஸ் இங்க நெறைய இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாம். இப்ப மேஜரா நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த ஏரியாஸ் ஆஃப் சஃபரிங்ல இருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகுதுன்றதுக்காக மேஜர் புரோகிராம்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்ப பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா, 15% இன்டென்சிட்டி இங்க இருக்கு. இதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு மெசேஜ் இருக்கு. ஃப்ரீக்வென்சி ஜெனரேட்டட் ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகல. ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்போது இந்த மாரி மெசேஜ் வரும். நம்ம இத வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இத பாருங்க. நான் 20 தான் இப்ப நான் ரீசென்ட்டா இத வந்து கன்டினியூவா ரன் பண்ணிட்டு இருக்கிறதால 2025ல எனக்கு வந்து இப்ப கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இல்லன்னா நம்ம வந்து இத 30, 35 அப் டூ 60 வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து போகாம அ மெசேஜ் அப்படியே இருந்ததுன்னா, நம்ம வந்து அத இன்கிரீஸ் பண்ணலாம். இன்டென்சிட்டி இன்கிரீஸ் பண்ணும்போது, இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்னொன்னு இந்த ஃப்ரீக்வென்சி இந்த ஹெர்ட்ஸ். முன்ன பார்க்கும்போது 300ல இருந்தது. இப்ப பாருங்க 600க்கு மாறிடுச்சு. ஸோ எனக்கு என்ன வேணுமோ, என்னுடைய செல்ஸ்க்கு என்ன மாரியான ஃப்ரீக்வென்சி வேணுமோ, அத ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாரியே அந்த ஃப்ரீக்வென்சி வந்து இங்க சென்ட் பண்ணும். இப்ப பாருங்க 800க்கு மாறிடுச்சு. அதே நேரத்துல இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டட். அதாவது 1 ஹார் 15 மினிட்ஸ்க்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இப்ப நம்ம இத வந்து புரோகிராம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம் டிவைஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த மொபைல் தேவையானா, இது தேவையே இல்ல. இங்க வந்து இங்க இருக்கிற இத நம்ம கிளிக் பண்ணி, இந்த ப்ளூடூத்த நம்ம ஆஃப் பண்ணிட்டா கூட, நமக்கு இந்த டிவைஸ்ல இந்த புரோகிராம் ரன் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் கலர் லைட்ல பிளிங்க் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இது வழியா நமக்கு வந்து புரோகிராம் ரன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டில் 1 1/2 ஹார்ஸ் அது முடியிற வரைக்கும் இந்த லைட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அது முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாரி இந்த புரோகிராம நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இத நான் க்ளோஸ் பண்ணிர்றேன். ஸோ அதே மாரி தான் பிளானட்ஸ்க்கும். இப்ப முன்னர் சொன்ன மாரி ஜியோபதி மாரி தான் இந்த பிளானட்டரி ஃபோர்ஸஸ்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்ப என்கிட்ட வந்து நான் வெளியில போறேன், நம்மளால மீட்டிங்ல இருக்கோம், இல்ல வெளியில டிரைவிங்ல இருக்கோம். அப்பலாம் நம்மளால வந்து எலக்ட்ரோட் போட முடியலன்னா, இது பேரு வந்து டெஸ்லா காயில். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த டெஸ்லா காயில வந்து நம்ம அதுல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ்ல இத வந்து கனெக்ட் பண்ணி பண்ணும்போது இந்த புரோகிராம டெஸ்லா காயில்லயும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது வந்து ஏரியாஸ் ஆஃப் சஃபரிங்லயே வந்து பெயின் வந்து சொன்னாங்க இல்லையா? பாடி பெயினுக்கு. ஸோ மேஜரா நம்ம வந்து இந்த ஜியோபதிக்கு, இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் சரி பண்ணும்போதே கிளியர் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு இதுக்காக உங்களுக்கு வந்து பெயின் புரோகிராம்ஸ் வந்து காட்டிர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் ஸ்டிமுலேஷன்ல இது வந்து கிரானிக் பெயின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரானிக் பெயினுக்கு. இது சயாட்டிகா ப்ராப்ளம்க்கு. இதெல்லாம் ஜாயிண்ட் பெயின், ஜா பெயின். இது மைக்ரேன் ஹெடேக். இப்ப நெறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க இல்லையா? மைக்ரேன் ஹெடேக்குக்கு இந்த ஃப்ரீக்வென்சி யூஸ் பண்ணிக்கலாம். இன்சோம்னியா வந்து மேஜரா நெறைய பேருக்கு வந்து எல்டர்லி பீப்பிள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்சோம்னியா ப்ராப்ளத்துக்கு இந்த புரோகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் டிப்ரஷன் அண்ட் தென் இது வந்து ஆங்ஸைட்டி. ஸோ இந்த மாரி இந்த தனித்தனியாவே நேமிங்கோடயே இந்த புரோகிராம வந்து ஃப்ரீக்வென்சி வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா அந்த புரோகிராம் டைரக்ட்டாவே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு இந்த மாரி இயர் கிளிப்ஸ் இது எதுக்காக இது சொல்றோம்னா,
இந்த ப்ரோகிராமை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத இவங்களே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க ப்ராப்ளம் இது இந்த மாதிரி இயர் கிளிப்ஸும் வந்து குடுத்துருவாங்க. இந்த இயர் கிளிப்ஸ நம்ம வந்து இயர்ல இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதோட அனதர் எண்ட வந்து நம்ம டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி, முன்ன காட்டுன மாரி இந்த பிரேஸ்லெட்டுக்கு பதிலா இயர் கிளிப்ஸ நம்ம யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ அதுக்கான ப்ரோகிராம்க்கு என்ன ப்ரோகிராம் செலக்ட் பண்றோமோ, அத இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப அதே இங்க சயாட்டிகா ப்ராப்ளம் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா அடிசிவ் டேப்ஸ். ஸோ இந்த டேப்ப நம்ம அதே மாரி எங்க நமக்கு பெயின் இருக்கோ, அப்ப இந்த அடிசிவ் டேப்ஸ வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடுவோம். ஸ்டிக் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரோட்ஸ இந்த அடிசிவ் டேப்ஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரோகிராம நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஈஸிலி ஒரு லேமேனுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. நம்ம வெறும் என்ன ப்ராப்ளத்துக்கு என்ன ப்ரோகிராம் வேணும்ன்றத நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது இப்ப பார்த்தோம்னா, காஸ்மிக் எனர்ஜிக்கு வந்து சொன்னாங்க இல்லையா? காஸ்மிக் எனர்ஜிக்கு இந்த பயோ எனர்ஜெட்டிக் சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் குரோத். ஸோ இந்த காஸ்மிக் குரோத்தையும் அதே மாரி தான் பிரேஸ்லெட்ஸ். ஸோ இங்க கிளியரா இந்த பிக்சர்லயே குடுத்துருக்காங்க. ஸோ பிரேஸ்லெட் போட்டு நம்ம ப்ரோகிராம ஸ்டார்ட் குடுத்தோனே அழகா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடும். டிவைஸ்க்கு வந்தோனே நம்மளுடைய செல்ஸ்க்கு வந்து அது வந்து ஃப்ளோ ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சில பேர் சென்சிட்டிவா இருக்கவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா எல்லாருக்கும் ஃபீல் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால அது ப்ரோகிராம் ஒர்க் ஆகலன்னு வந்து நெனச்சுக்க வேணாம். ஆனா ஃப்ரீக்வென்சி வந்து உள்ள வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி. சக்ராஸ்ன்னு சொல்லிர்றேன். இந்த பாருங்க சக்ராஸ். ஸோ சக்ராஸ்ல வந்து 7 சக்ராவும் இங்க மேஜர் சக்ராஸ் எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. ஆ நமக்கு வந்து இப்ப சக்ராஸ் அப்படின்றதுல நம்ம பார்க்கும்போது, ரூட் சக்ரா வந்து மேஜரா வந்து சர்வைவலுக்கும், ஆ மணி அட்ராக்ஷனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப வந்து இந்த ரூட் சக்ரா வந்து நம்ம கன்சிஸ்டன்ட்டா ரன் பண்ண வி கேன் சீ த டிஃபரன்ஸ். அதுல வந்து நெறைய டிஃபரன்ஸஸ் வந்து வரத நாங்களே வந்து தினமும் அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இதுவும் பிரேஸ்லெட் போட்டு இந்த புரோகிராம வந்து நம்ம தினமுமே ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சொன்னேன் இல்லையா? டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ் 3. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ரோகிராம். ஸோ இந்த ப்ரோகிராம நம்ம செலக்ட் பண்ணோம்னா, இது அகைன் 87 மினிட்ஸ். பிரேஸ்லெட் வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து காயில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி இதுல வந்து மல்டிபிள் ப்ரோகிராம்ஸ் வந்து நெறைய இருக்கு. இத நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்ப நம்ம அடுத்தது வந்து ப்ளூ ஆப்புக்கு வந்து அது எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்றத பார்த்துடலாம். ப்ளூ ஆப் கனெக்ட் பண்றேன். ப்ளூ ஆப் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நமக்கு வந்து வயர்ஸ் எதுவுமே தேவையே இல்ல. மொபைல் அண்ட் டிவைஸ் தான் நமக்கு வந்து தேவ. இது வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங்க்கு வந்து இந்த ப்ளூ ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சார் வந்து அப்ப காட்டுனாங்க இல்லையா? ஒருத்தவங்களுக்கு ஆரா அனாலிசிஸ் பண்ணது. அதே மாரி தான் நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய கிளையன்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்க நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஆரா அனாலிசிஸ் வேணும்னா, ஆரா அனாலிசிஸ் ரன் பண்ணுவோம். கோச் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இப்ப வந்து சார் ஆல்ரெடி ஆரா அனாலிசிஸ் காட்டிட்டாங்க. நான் ஜஸ்ட் கோச் அனாலிசிஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா கோச் அனாலிசிஸ் என்ன மாரி இதுல வந்து ஃபங்ஷன் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீல் ஆஃப் லைஃப்ன்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 10 திமேட்டிக் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த திமேட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு ஒரே நிமிஷம் அது கனெக்ட் ஆகும். யாஹ்! ஸோ திமேட்டிக் ஃபீல்ட்ஸ்ல வந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கிறோமா? நம்ம எந்த இன்டென்ஷன் செட் பண்ணி நம்மளுடைய கோல வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு பார்க்குறோமோ, அந்த இன்டென்ஷனோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றது வந்து அந்த திமேட்டிக் ஃபீல்ட்ல நமக்கு வீல் ஆஃப் இதுல வந்து காட்டிடும். இப்ப நம்ம வந்து அபண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறோம். இல்லன்னா நம்ம வந்து 10x ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறோம். இல்ல நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன நம்ம செட் பண்றோமோ, அத இங்க வந்து ஃபோக்கஸ்ல செட் பண்ணிக்கலாம். அது செட் பண்ணிட்டு அது வந்து நம்மளுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றத அது வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் இதுல ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ல ஜஸ்ட் இவங்களுக்கு வந்து இந்த ப்ரோகிராம் ஒரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்றேன். ஐ அம் ஓப்பன் டூ த இன்ஃபைனைட் அபண்டன்ஸ்ன்றத செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இத நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து அனலைஸ் பண்றேன். ஸோ இவங்களுக்கான இந்த இன்டென்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பாருங்க செல்ஃப் வொர்த் நல்லா இருக்கு, பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு, கரியர் சூப்பரா இருக்கு, கோல்ஸும் நல்லா இருக்கு, எமோஷனல் பேலன்ஸும் நல்லா இருக்கு. ஆனா இவங்க எங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஸ்பிரிச்சுவாலிட்டில ஃபோக்கஸ் பண்ணணும்னு அதுவே வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுது. ஸோ இந்த மாரி எல்லோல இருக்கிறது, ஆரஞ்சுல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ரெட்ல இருக்குதுன்னா இன்னும் ரொம்ப ஹை பிரையாரிட்டியா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இவங்களுக்கு ரெட்ல எதுவுமே இல்ல. நெறைய கிரீன்ல தான் இருக்கு. அப்ப வந்து எங்க இது வேணும்ன்றது இதே செலக்ட் பண்ணி குடுத்துரும். நான் இப்ப டெமோ பர்ப்பஸ்க்கு ஜஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்றேன். எல்லாம் செலக்ட் பண்ணி என்ன சொல்ல போறேன்னா, கன்டின்யூ பண்ணி டீப்பரா அனலைஸ் பண்ண சொல்றேன். அப்ப இந்த 10 ஏரியாலயும் அது வந்து என்ன பண்ணணும், ஒரு ஏரியாவுக்கும் சப் பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து சொல்லியிருந்தது இல்லையா? அதுவே செலக்ட் பண்ணிருந்தேன். இப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அதுக்கு கீழே பிரெத், ஸ்பிரிச்சுவாலிட்டி, சைலன்ஸ். இது கீழே இருக்கிற அது மாதிரி ஒண்ணுத்துக்கு கீழே 3 சப் பாராமீட்டர்ஸா இருக்கும். இப்ப இதுக்குள்ள என்னன்னா, இந்த பிரெத் வந்து அவங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு இங்க 9 அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் குடுத்திருக்கு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு 25 என்ட்ரீஸ். இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இது ஆல்ரெடி இன்பில்ட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல நிறைய இதுல பாத்தீங்கன்னா 100, 200 என்ட்ரிஸ் இல்லாம கூட இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா 2 இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து 2 பாசிட்டிவ் அஃபர்மேஷன கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். சோ அது டீப்பரா திரும்ப அனலைஸ் பண்ண போது. அப்ப இது என்ன நடக்குதுன்னா, ஒரு இதுலயும் 10 இதுலயும் ஒன்னொன்னுலயும் 3 இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட 60 இன்ஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். எல்லா செக்மெண்ட்லயும் இது வந்து அனலைஸ் பண்ணும். ஒரு இதுலயும் ப்ரொஃபஷன் ஆகட்டும், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துலயும் அனலைஸ் பண்றது. என்னத்துக்காக அனலைஸ் பண்ணுதுன்னா, நம்ம செட் பண்ண அந்த இன்டென்ஷன நம்மளோட பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு எது வந்து நமக்கு உகந்ததா இருக்கும், எந்த அஃபர்மேஷன் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத அத வந்து செலக்ட் பண்ணுது. ஏன்னா நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்தாவே நமக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். எது நமக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு தெரியாது. ஆனா இது வந்து அது பெர்ஃபெக்ட்டா அது வந்து செலக்ட் பண்ணி இப்ப இருக்கிற பிரசன்ட் கண்டிஷனுக்கு அது வந்து குடுக்கும். சோ அப்படி குடுக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு அந்த சார்ட்ட நம்ம பிடிஎஃபாவே எடுத்துக்கலாம். அந்த சார்ட்ட நம்ம பார்த்தாவே நமக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. இன்னைக்கு இருக்க டே டு டே இதுல அத படிக்க கூட நமக்கு வந்து டைமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அத்தனை இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள அனுப்பி ஆகணும். அனுப்புனா தான் நம்ம வந்து ரிசல்ட்ட வந்து பார்க்க முடியும். அப்ப எப்படி நம்ம வந்து அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட ஹீலியோட பெரிய ஸ்பெஷாலிட்டி வந்து வித்தின் செகண்ட்ஸ் அந்த மினிட்ஸ்க்குள்ள நம்ம எல்லாத்தையுமே அனுப்பிட முடியும். வைப்ரேட்ன்றதுல இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் இவ்வளவும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். டிசைர்ட் ஸ்டேட் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. சோ இவ்வளோத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய ஃபீல்டுக்குள்ள அனுப்பும்போது தான் நமக்கான மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்ப நம்ம ஒரே சொல்யூஷன், ஸ்மார்ட் சொல்யூஷன் என்னன்னா வைப்ரேட். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் டெமோக்காக 17 செகண்ட்ஸ் இங்க வந்து செலக்ட் பண்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, 17 செகண்ட்ஸ்ல செலக்ட் பண்ணது மட்டும் இல்ல, ஸ்டார்ட் குடுத்த உடனே இப்ப அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு இத்தன அஃபர்மேஷனும் 17 செகண்ட்ஸ்குள்ள அவ்ளோ ஒரு லேசர் டிப் மாதிரி வந்து அவங்களுடைய ஃபீல்டுக்குள்ள அது சென்ட் ஆயிடும். இது ஒரு வாட்டி சென்ட் ஆனா போதுமானா? கட்டாயமா போதாது. இது வந்து கட்டாயமா கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஒரு வாட்டி படிச்சாவே நமக்கு ஞாபகம் இருக்குமானா? இருக்காது இல்லையா? நம்ம திரும்பவும் திரும்ப அத ரொட்டீனா பார்க்கும்போது தானே நம்மளுடைய நம்மளுடைய கான்ஷியஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். சப்கான்ஷியஸ்குள்ள போகும். அப்ப நம்ம மறக்காத இருப்போம். அதே மாரி தான் இது நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது ரொம்ப ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கிறத பார்க்கலாம். இப்பவே நான் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் கூட இதுல காட்டுறேன். இப்ப பாருங்க அதே கோச் அனாலிசிஸ, அதே இன்டென்ஷன் நம்ம வந்து ஒரு 17 செகண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அனலைசிஸ் பண்றோம். இப்ப அந்த வீல் ஆஃப் சார்ட்ல வந்து கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் வந்து உருவாகியிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, க கோல்ஸ் வந்து லைட் கிரீனா இருந்தது. இன்னும் டார்க்கா இருக்கு. எமோஷனல் பேலன்ஸும் இன்னும் டார்க்கா இருக்கு. இப்ப வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்து சோசியல் ரிலேஷன்ஷிப்க்கு மாறி வந்திருக்கு. இது ரெட்டா இருக்கேன்றதுக்காக நம்ம வந்து வொரி பண்ணக்கூடாது. ஏன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு செக்மென்ட்டா அதுவே வந்து ரீசர்க்யூட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன பொறுத்து அதுவே ரீசர்க்யூட் பண்ணிட்டே இருக்கும். சோ அதனால இது சில சம் சம அ அதாவது சம்டைம்ஸ் வந்து சோ மாறலாம். இல்லன்னா திரும்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிய கூட காட்டலாம். அது அப் டூ த இண்டிவிஜுவல்ஸ் உடைய ஃபீல்ட பொறுத்து அது வந்து அந்த மாரி இருக்கும். எதுக்கு நாங்க இந்த கம்பேரிசன் காட்டுனேன்னா, மாறும் அப்படின்றதுக்காக. நம்ம பண்ண தான் அது வந்து மாற்றங்கள வந்து உருவாகுறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா, ஓகே 229 புரோகிராம்ஸ் இருக்கு. இதுல எனக்கு எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல ஆல் ஹீலி புரோகிராம்ஸ் இருக்கு. இந்த ஆல் ஹீலி புரோகிராம்ஸ நம்ம செலக்ட் பண்றது மூலியமா, இதுல இருந்தே நமக்கு ஒரு வீக்குக்கான புரோகிராம் என்ன வேணும்ன்றத அழகா இது கிளாரிட்டியா வந்து குடுத்துரும். இந்த டைமுக்கு பெர் டேக்கு என்னென்ன புரோகிராம்ஸ் ரன் பண்ணணும். இப்ப வந்து சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்துக்காக செலக்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அது மட்டுமே அப்படி போறத விட என்ன சஜஷன் குடுப்போமோ, இது வந்து என்ன அனலைஸ் பண்ணி குடுக்குதோ, அதுல போகும்போது இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்களா, ஸ்டிமுலேஷன் புரோகிராம்ஸ், டிஜிட்டல் நியூட்ரிஷன், லேர்னிங் புரோகிராம்ஸ், ஜாப் புரோகிராம்ஸ் சொல்லி இது லிஸ்ட் அவுட் பண்ணிருச்சு. அப்ப இந்த ஸ்டிமுலேஷன் புரோகிராமும் எனக்கு வந்து இப்ப நாளைக்கு நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன்னா, அந்த புரோகிராம்க்குள்ள எத்தன 5 புரோகிராம்ஸ வந்து தனியாவே லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு குடுத்துரும். சோ இந்த மாரி ஒரு ஷெட்யூலே ஐஎம்எஃப் ஷெட்யூல்னு சொல்லி இந்த ஒயிட் ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வழியா போனோம்னா, ஷெட்யூல் போட்டு கூட நம்ம இதுல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமானது என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, பேட்ச் ஃப்ளவர் அப்படின்றது நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளவர் மெடிசன் வந்து சொல்லுவாங்க. சோ இப்போ ஒருத்தவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு? அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்னா, நம்ம இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிய வந்து ரன் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்ட்டா
ப்ரெசன்ட் ஸ்டேட்ல அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அழகா லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அது மட்டும் பண்றது இல்லாம, இந்த எமோஷனலுக்கு இந்த ஃப்ளவர் மெடிசினோட எசன்ஸ் வந்து எடுத்துக்கும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்றதும் குடுத்துரும். இப்ப பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து பிரசன்ட் ஸ்டேட்டும் சொல்லியிருக்கு. டிசைர் ஸ்டேட்டுக்கான என்ன ஏதுன்னும் சொல்லியிருக்கு. அப்ப வந்து ஒண்ணொண்ணுத்துக்குமே அது மாரி தான் குடுத்துருக்கோம் பாருங்க. பிரசன்ட் ஸ்டேட்டும் குடுத்துருக்கு. அவங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கு. அது கூடவே என்ன எடுத்துக்கிட்டா ரெட் செஸ்ட்நட்ன்ற ஃப்ளவர் மெடிசின் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதும் சொல்லுது. ஸோ இந்த மாரி ஒரு அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய இன்னர் இதுல இருந்து அத ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணி இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணு. ஓகே. நமக்கான வேண்டியது என்ன? சொல்யூஷன். ஸோ என்ன பண்ணலாம்? சிம்ப்ளி வைப்ரேட். ஸோ இப்படி வைப்ரேட் பண்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் கன்சிஸ்டன்ட்டா பண்ண என்ன மாரியான எமோஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹையரா இருக்கோ, அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஹார்மனைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப 80% ஃபியர்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இது பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் ஆகி அதோடைய லெவல் ஆஃப் இது வந்து குறைஞ்சிரும். அதே நேரத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்னா, அதுக்காகவும் தனியா புரோகிராம்ஸ் இருக்கு. இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, கரேஜ்ன்ற புரோகிராம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நமக்கு கான்ஃபிடன்ஸ இன்கிரீஸ் பண்ணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதின்னு இருக்கு. ஹோமியோபதியும் இங்க வந்து இதுல கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சியா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அலாஸ்கன் ஜெம் எலெக்சஸ். ஸோ இப்ப நம்ம பிளானட்டரி ஃபோர்ஸ் பத்தி சார் சொல்லும்போது நம்ம என்ன சொன்னாங்கன்னா, அஸ்ட்ராலஜிக்கல் இதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப நம்ம மெயினா நமக்கு இந்த மாரி அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா, அது என்ன சொல்லும்? இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியடுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது சில இதுல சார்ட்ல வச்சு சொல்லுவாங்க. ஆனா ஒரு டைமும் நமக்கு பிளானட்டரி ஃபோர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு டைம் நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ போய் மாத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இதுவும் அகைன் உங்களுடைய இந்த பிளானட்டரி ஃபோர்ஸ் இப்ப இருக்கிற பிரசன்ட் பிளானட்டரி ஃபோர்ஸ்க்கு என்னெல்லாம் ஜெம்ஸோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத அது லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஸோ நம்ம லிஸ்ட் அவுட் பண்றது மட்டும் இல்லாத அழகா நம்ம வைப்ரேட் பண்ணிட்டு போறோம். ஸோ நம்ம இப்படி வைப்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எங்க இருக்குன்னு கூட நம்ம தேடி போக வேண்டியதே இல்ல. அதோடைய எசன்ஸ், அதோடைய ஃப்ரீக்வன்சிஸ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம சென்ட் பண்ணிர்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ண ரிசல்ட்ஸ் வந்து அபாரமா வரத வந்து நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இப்ப இதுலயே வந்து அடுத்ததா உங்களுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நான் முக்கியமா என்ன காட்டணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பிசினஸ் சூட்டுன்றத காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த மாரி பிசினஸ் சூட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிசினஸ் சூட்ட வந்து நம்ம ரன் பண்ணும்போது, நம்மளுடைய இங்க பார்த்தீங்கன்னா, சேனல் நம்மளுடைய பிசினஸ் என்ன மாரி இருக்கு? எப்படி நம்ம வந்து ஃபர்தரா மூவ் பண்ணி போறது? அதுக்கு நம்ம டார்கெட் எப்படி வைக்கணும்? அதுக்கு நம்மளுடைய பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு? அப்படின்றது இது தனித்தனியா இருக்கு. இப்ப இத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, இது தனியாவே ரொம்ப தனியா அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அது நீங்க தனியா கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலயே வந்து மெரிடியன்ஸ் அப்படின்றதும் இருக்கு. ஸோ மெரிடியன்ஸ் என்னன்னா, மேக்லி கனெக்ட் பண்றது மூலியமா மெரிடியன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா, கரண்ட் ஆஃபர்ல வந்து இதுதான் மேக்லி. ஓகே. ஸோ இந்த மேகில என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வச்சிருக்கிறது இது வாஸ்து கரெக்ஷனுக்கும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில இது எங்க வைக்கிறோமோ, அதுலருந்து 4 பக்கமும் 4 டைமென்ஷன்ஸும் 3 மீட்டர்ஸ்க்கு அதாவது 9 ஃபீட்டுக்கு வந்து எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எமிட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எமிட் ஆகும்போது, யாரெல்லாம் அதனுடைய சரவுண்டிங்ஸ் அந்த 9 ஃபீட்டுக்குள்ள 3 மீட்டர்ஸ்குள்ள வராங்களோ, அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளலாம் எந்த ப்ரோகிராம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த ப்ரோகிராமுடைய எனர்ஜி வந்து பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுலயும் நெறைய மல்டிபிள் புரோகிராம்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம சொல்லிட்டே போகலாம். முக்கியமா இதுல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ப்ராஸ்பெரிட்டிக்கான புரோகிராம் இதுல வந்து இருக்கு. நம்ம இப்ப வந்து ப்ராஸ்பெரிட்டி அட்ராக்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டுல அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கான ஃப்ரீக்வன்சி ஹையரா இருக்கும். ஸோ அது 1 நாள், 2 நாள்ல பண்ணிட முடியுமானா, பண்ண முடியாது. அதே அதே மாரி நம்ம கன்சிஸ்டன்ட்டா தான் நம்ம பண்ண ஏன்னா நம்மளுடைய ட்ரில்லியன் செல்ஸ்லயும் அந்த ப்ராஸ்பெரிட்டி ஃப்ரீக்வன்சி வந்து டூ மேட்ச் வித் த யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி, அபண்டன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும். அப்ப நம்ம இது மாரியான டிவைசஸ் இந்த புரோகிராம்ஸ நம்ம ரன் பண்ணும்போது, அது நமக்குள்ள வந்து எமிட் ஆயிட்டே இருக்கும். நம்ம கன்டினியூவா அத ரிசீவ் ஆக நமக்கு அவுட் ஆஃப் த ப்ளூலருந்து நமக்கான விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறதையும் பார்க்கலாம். மனி ஃப்ளோ இன்கிரீஸ் ஆகுறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். எனி டவுட்ஸ் எதா இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். ஐ வில் க்ளோஸ் ஆன். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ இப்போ சார். நமக்கு எந்த பிரச்சனை, உடம்புல பிரச்சனையோ, மனசுல பிரச்சனையோ, எதுவா இருந்தாலும் ஏதாவது அது ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனைனா உடனே பாட்டி வைத்தியம் மாரி கூட இருப்பாங்க. என்னங்க இது மாரி இருக்கு, என்ன பண்ணலாம் உடம்புலன்னா, சரி இத பண்ணி பாருங்கன்னுவாங்க. மனசு இது மாரி இருக்கு, என்ன பண்ணணும்னா அத பண்ணிப்பாங்க. இது மாரி இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் டாக்டர் மாரி இவரு இருக்காரு, இந்த டிவைஸ்.
உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி. இப்போ நீங்க வந்து இது நம்மளுடைய எனர்ஜி பாதிக்கிறது ஜியோபதியாக பாதிக்கப்பட்டிருக்கா, பிளானட்டோட பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல வேற எந்த ஃபேக்டரோட நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க அதை போய் தேடி போய் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுலயே ப்ரோக்ராம் மேடம் சொன்னாங்க இல்லையா, ஹால் இலி ப்ரோக்ராம். அந்த ஹால் இலி ப்ரோக்ராமை நீங்க ஆப்ரேட் பண்ண உடனே அதுவே உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ரீக்குவன்சி இப்போ தேவைப்படுது, எதுக்கு, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்க்கு, இந்த 3 விஷயத்துக்கு உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்கு, எந்த ஃப்ரீக்குவன்சி சரியில்லை, அது சரி பண்ணணும் அப்படின்னா எதை ஆப்ரேட் பண்ணணுன்றது அதுவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம டெய்லி அதை வச்சு நம்ம பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் எல்லாமே என்னென்ன, எல்லாமே நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் இருக்கு. இந்த ஆறால தான் எல்லாமே ஸ்டோரா இருக்கு. எண்ணம், சொல், செயல். அப்போ அதுல என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். அந்த நம்மளோட எமோஷன் தான் எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். அந்த எமோஷன் என்ன இருக்கோ அதை வந்து சரி பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது இவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு, இதெல்லாம் எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ண முடியுமாண்டா? ஈஸியா பண்ணலாம். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதை எப்படி நீங்க இதை இந்த டிவைஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது எப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பப்போ ட்ரைனிங் இருக்கு. தமிழ்ல ட்ரைனிங் இருக்கு, இங்கிலீஷ்ல ட்ரைனிங் இருக்கு, ஹிந்தியில ட்ரைனிங் இருக்கு, தெலுங்குல இருக்கு, கன்னடத்துல இருக்கு. பண்ணிக்கலாம். எப்படி டிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணது அப்படின்னா அது ஒரு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்போ அஸ்ட்ரானட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து வில்லியம்ஸ் இருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா பிப்ரவரி மாசம் 2025ல லேண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அவங்க எப்படி இருக்காங்கன்ற தகவல் எப்படி தெரியுது? அவங்க இங்க இருந்து பூமியில இருந்து மேல போகும்போது அவங்கள பத்தி அத்தனை பேராமீட்டர் எல்லாத்தையும் அவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமா எங்க இருக்காங்க கனெக்ட் பண்ணி அதை பத்தி தகவல் தரும். இந்த டெக்னாலஜி டிஸ்டன்ஸ் மூலமா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இந்த டெக்னாலஜி தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இது குவாண்டம் சயின்ஸ். ஸோ இந்த ஹீலி மூலமா என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. இந்த ஒரு டிவைஸை நீங்க வாங்கிட்டு உங்க ஃபேமிலிக்கு, உங்களுக்கு, உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன ஏதாவது ஒரு பக்கம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து ஸ்டமக் பெயின், சண்டே அன்னைக்கு ஓவரா சாப்பிட்டாலே என்னமோ ஸ்டமக் பெயின், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், நைட்டு 2 மணிக்கு பெயின், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மேகின்னு ஒன்று இருக்குது, அதை அழகா ஆன் பண்ணிட்டு ப்ரோக்ராமை போட்டுட்டு அழகா அந்த வயிற்று மேல அப்படியே வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரன் பண்ண உடனே போயே போச்சு. அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன ஆப்ரேட் பண்ணணுன்றது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அழகா இந்த ஹீலியோ இல்ல மேகிலியோ இதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்மளும் சரி பண்ணிக்கலாம். நம்மள ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும், வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருக்கு என்ன இஷ்யூ வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இது மட்டும் ஒண்ணும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ சப்போஸ் குழந்தைங்க ஏதாவது ஒண்ணு ஒரு மாதிரி அலறதாவோ ஒரு மாதிரி கஷ்டப்படும் போது அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியல, ஏதாவது எனர்ஜி டிஸ்டர்ப் ஆயிடுச்சா, ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, சுத்தி போடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. கற்பூரம் சுத்தி போடுவாங்க, இல்ல கொட்டாங்குச்சி எல்லாம் குளிச்சு சுத்தி போடுவாங்க. என்னன்னா அந்த ஆறாவை சுத்தி போட்டு அதுல ஏதாவது நெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கா அது இருந்தது. அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாமே சயின்டிபிக் ஆயிடுச்சு. அப்போ அது நிறைய விஷயங்களை இப்ப எல்லாம் அனலைஸ் பண்ணி அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாம் நமக்கும் நம்ம ஃபேமிலி இருக்க எல்லா மெம்பருக்கும் இந்த டிவைஸ் மூலமா அவங்கள சரி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எங்க வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னாலும் இங்க இருந்தே கூட அவங்களுக்கு என்ன பிரச்சனையை நம்ம ரிமோட் மூலமாகவும் சரி பண்ணலாம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் டாக்டர் மாதிரி தான் என்ன விஷயமா. ஈவன் பணத்துக்கும் முக்கியமா நம்ம ஒரு ரிப்போர்ட்ல பார்க்கும்போது ஒருத்தருடைய ரூட் சக்கரா வந்து ரொம்ப லோவா இருந்தது. அப்ப என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், பினான்சியல் ப்ராப்ளம் அவருக்கு இருக்குதுன்னு தெரியுது. அப்போ பினான்சியலி ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம், மேடம் காட்டினாங்களே சக்கரா, அதுல ரூட் சக்கராவை டெய்லி ரூட் சக்கராவை நம்ம டியூன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பணத்தை அட்ராக்ட் பண்ணுவோம். இன்னும் ப்ராஸ்பெரிட்டிக்கு மெகா இலியில பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டின்னு இருக்கு. அந்த ப்ராஸ்பெரிட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை வரும். இது நான் கண்கூட நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். அதை வச்சு என்னுடைய ஆபீஸ்ல அதை ஆன் பண்ணி அதை வைக்கும்போது எப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜனவசியம் கூட சொல்லலாம். அதாவது கிளைண்ட் நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் அட்ராக்ட் கிளைண்ட் பை யூசிங். ஏன்னா அது என்ன பண்ணா ஃப்ரீக்வன்சி அது வந்து என்ன பண்ணா அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு எது யூஸ் பண்ணலாம், இதை நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க சர்வீஸா கூட பண்ணலாம், ஈவன் பிசினஸா பண்றது இருந்தா கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் ஈதியை பத்தி நிறைய பேர் அவங்களுடைய டெஸ்டிமோனி எல்லாமே சொல்லியிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தை சார்ந்தேன். பேசிக்கலி ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டெக்னிக்கல் விங் இருக்கு, அந்த விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலூர்ல. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு பிரேம்சந்த் நபிராஜன்
சார் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலமா தான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து கலைவாணி மேடம் வந்து கைட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அதுல இருக்கிறது இல்லாம நானே வந்து அடுத்தது என்ன நானே பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகி வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல நிறைய டெய்லி ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நான் ஆக்சுவலா ஒரே வாட்டர்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஜார்ல போட்டிருக்க அந்த வாட்டர்ல ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம்ஸ் ஒரே வாட்டர்ல ஆக்டிவேஷன் பண்ண முடியும். வேலை செய்யுது. தனித்தனியா ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வேற ஆக்டிவேஷன் போடணும் அப்படின்னு தேவையில்லைங்க. ஒரே ஜார்ல தண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 3-4 ஆக்டிவேஷன் ஒரே வாட்டர்ல பண்ணாலும் எல்லாமே ஒன்னா தான் ஒர்க் ஆகும். அடுத்தது நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கி ஒரு 4 months இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பர்பஸ்க்காகவும் என்னோட பசங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து நான் ஷிவர் போட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் ரிலீஸ் போட்டு கோல் சைக்கிள் போட்டு அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து ரூட் சக்கரா ஆக்டிவேட் பண்றது பிளஸ் வந்து மென்டல் பேலன்ஸ் பண்றது பிளஸ் வந்து அதுல இருக்க அந்த ஜெம்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ சுகர்னால அவருக்குமே வந்து சுகருக்கான மெரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கான இதுவுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல டிவைஸா தான் எனக்கு படுது. ஸோ ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டிவைஸ். தேங்க்யூ. நிஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டிவைஸுங்க. என் பொண்ணுக்கு லேர்னிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ கோல்ட் சைக்கிள் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லாவே அதை ஹெல்ப் பண்ணிச்சுங்க. வயிற்று வலி எல்லாம் ஒரு 1/2 hourலயே ரொம்ப கியூர் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுமே ஹாலிலி ப்ரோக்ராம் போட்டதுல நமக்கு என்ன அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அதை நமக்கு காமிச்சிடுதுங்க. அதை தினமும் அதை ரன் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஆறா கூட 7 சக்கராஸும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியுதுங்க. இதுல கோல்ட் சைக்கிள், மென்டல் பேலன்ஸ், சோல் சைக்கிள் இதெல்லாம் எல்லா ப்ரோக்ராமே ஒரு மாதிரி அமேசிங்கா தான் இருக்குங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அந்த லேர்னிங் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இந்த 12th எக்ஸாம் எழுதும்போது அவ உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது நான் அவளை 2 செகண்ட் பேச சொல்றேங்க. யூஸ் பண்ணேன் லைக் ரீசன்ட் டேஸ்ல அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் லேர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணேன். லைக் யூஸ் பண்ணா நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். லைக் நான் 10th ஐ வாசன்ட் யூசிங், நான் 12th இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10th ஆக்சுவலி ஐம் ஆவரேஜ் லேர்னர். லைக் இது எப்படின்னா 10th நான் மார்க் வாங்கினதை விட லைக் இந்த லேர்னிங் சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் இன்னுமே எக்ஸ்ட்ராவா லைக் இன்னும் எப்படி சொல்றது என்ஹான்ஸ் மை லேர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீ கலைவாணி. டைம் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்க, இதை பற்றி சயின்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிட்டீங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ப்ளூ ஆப், பிங்க் ஆப் மூலமா எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது, அது பக்கத்தில் கூட டைரெக்டாக எப்படி பண்ணுறது, இன்கேஸ் கிளைண்ட் கூட பக்கத்தில் இல்லை டிஸ்டன்ஸாக இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டெமோ பார்த்துட்டு இருக்கோம். இதை வாங்கி யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றதும் நீங்கள் ஃபியூ தான் போட்டிருக்கோம், நிறைய இருக்கு, பட் டைம் இல்லை. அதனால ஏன்னா 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதுதான் உங்களுக்கு கவர் பண்ணுறோம் ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ இது எங்கே கிடைக்கும், ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வந்துருக்கும். ஓ, இந்த டிவைஸ் இவ்வளோ வேலை செய்தா. ஸோ ஏன்னா எனக்கும் வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி நான் பார்த்தோன்னா எனக்கும் ஏற்கனவே நான் வந்து இந்த எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிறதுனால பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய ஃபீட்பேக்கும் இது எங்க கிடைக்கும், எங்க வாங்குறது, இதை வந்து ஒரு உங்களுடைய நீங்க அதுக்கு முன்னாடி இது என்னென்னலாம் எடிஷன் இருக்கு. டிவைஸ் ஒண்ணுதான், பட் டிஃபரெண்ட் எடிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எடிஷனும் ஒவ்வொரு மொத்தம் டோட்டலா 229 ப்ரோக்ராம் இருக்கு. ஸ்டார்ட் வித் எசென்ஷியல், அதுல வெறும் 4 ப்ரோக்ராம் தான் இருக்கு. பட் அதே வந்து ஹீலி கோல்டு அப்படின்ற அந்த டிவைஸ் ஒண்ணுதான், பட் நம்பர் ஆஃப் எடிஷன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் எடிஷன் டு எடிஷன். ஹீலி கோல்டு அப்படின்ல 10 ப்ரோக்ராம் தான் இருக்கு. அதே ஹீலி ஹோலிஸ்டிக்ன்றது 61 ப்ரோக்ராம் இருக்கு. ஹீலி ரெசனன்ஸ்ன்றது 98 ப்ரோக்ராம் இருக்கு. ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் வந்து 124 ப்ரோக்ராம் இருக்கு. அதே ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன்ல தான் டாப் எடிஷன் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது. நான் யூஸ் பண்றதும் மேடம் யூஸ் பண்றது எல்லாமே வந்து இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன் தான் யூஸ் பண்றோம். இல்லை வேரியஸ் கிட்டத்தட்ட 6 மாடல்ஸ் இருக்கு, 229 ப்ரோக்ராம் இருக்கு. இதுல நம்மளுடைய பெயின் மேனேஜ்மெண்ட் எதுவும் பார்த்துக்கலாம். அப்புறம் வேற இப்போ கோல்டு சைக்கிள், அதாவது டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல வேரியஸ் நம்மளுடைய ஆரா சக்கரை அனலைஸ் பண்ணலாம்,
இப்போ பசங்க படிக்கிறதுக்கு லேர்னிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். சரியா சாப்பிடல, நியூட்ரிஷன் ஃபுட்டு வேணும்னா நம்ம நியூட்ரிஷனுக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியாவே நம்மளுடைய பாடிக்கு அனுப்பலாம். ஏன்னா இப்ப பசங்க பாத்தீங்கன்னா பசங்க பாத்தீங்கன்னா சரியாவே சாப்பிடுறது இல்லை. பட் அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஷார்டேஜ் ஆகும். பட் அந்த மாதிரி ஷார்டேஜ் ஆகும்போது நியூட்ரிஷனை ஃப்ரீக்வன்சி மூலமாகவும் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே இருக்கு. இப்போ வந்து அப்ப எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதனுடைய பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸோ அதுல வந்து 30% வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது டாப் 3 மாடலுக்கு மட்டும்தான். அது ரெசனன்ஸா இருக்கட்டும், ரெசனன்ஸ் பிளஸ் ஆர் ப்ரொஃபஷனல் எடிஷன், இந்த 3 எடிஷனுக்குமே வந்து 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. என்ன பிரைஸ்? சர்ப்ரைஸ். நீங்க என்ன பிரைஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிங்க் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க, யார் மூலமா இந்த லிங்கை நீங்க கிடைச்சதோ அவங்களுக்கு கூட உட்காருங்க. அவங்க கூட உட்காந்து 1 to 1 நீங்க பேசுங்க. அவங்ககிட்ட பேசிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பேசிட்டு இதை பிடிச்சிருக்கா, எது வாங்கலான்னு பாருங்க. ரெசனன்ஸ் வாங்கலாமா, ரெசனன்ஸ் பிளஸ் வாங்கலாமா, இல்ல ப்ரொஃபஷனல் எடிஷன் வாங்கலாமான்றது நீங்க அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. போன்லயோ இல்ல நேர்லயோ டிஸ்கஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உங்களுடைய ஆர்ஆர் ரிப்போர்ட் கேளுங்க. இப்ப நான் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தாரு, அவருடைய ப்ரொஃபைல் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறதால அனலைஸ் பண்ணுங்க. பட் நீங்க ஃப்ரெஷ், நீங்க அவர்கிட்ட சொல்லி நீங்க பக்கத்துல இருந்தா அவர் உடனே உங்களுடைய வைப்ரேஷனை கேப்சர் பண்ணி உங்க ஆர்ஆர் ரிப்போர்ட் எடுக்கலாம். இல்ல அவர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்காரு அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களுடைய ஜூம்ல கனெக்ட் பண்ணி போன்ல வாட்ஸ்அப் மூலமா கனெக்ட் பண்ணி உங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் வைப்ரேஷனை கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆர்ஓ ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கலாம். ஒரு ஆர்ஆர் சக்கரா ரிப்போர்ட்டை நீங்க வாங்கிட்டு அதை செக் பண்ணுங்க. இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ன்றது தட் இஸ் த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யுவர் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. டிசைடு ஸ்டேட்ன்றது அதுக்கு மாற்றா என்ன வேணும் அப்படின்றது அங்க இருக்கும். அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு சக்கரம் எது லோயஸ்ட் சக்கரா இருக்கும் அந்த 3த்துக்கு உண்டான ரிசல்ட்டை நீங்க பார்க்கும்போதே அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்த உடனே உங்களை பத்தி ரகசியம் எல்லாம் அதுல இருக்கும். ஏன்னா உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல தான் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டா வந்திருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆஹா, நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடன்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஆனா அந்த டிவைஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து எப்படி இல்லை பக்கத்துல இருந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். அந்த ஆர்ஆர் ரிப்போர்ட்டை வாங்கின உடனே அதுக்கப்புறம் என்ன வாங்கலான்றது முடிவு பண்ணிட்டு வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா நீங்க டிவைஸை வாங்கிட்டீங்கன்னா ஒரு 14 days நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எப்போதுல இருந்து நீங்க வாங்கி நீங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டிவைஸ் உங்க கைக்கு வந்த பிறகு நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போதே ஒரு கோல்டு சைக்கிள்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு வாரம் அதை யூஸ் பண்ணுங்க. அதை டெய்லி யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அது வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். இப்ப நான் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை வாங்கி ஒரு வாரம் உங்களுக்கு இந்த 10 நாள் யூஸ் பண்ணுங்க. நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே இந்த டிவைஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னா வச்சுங்க. இல்ல இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்ததை அப்படியே பண்டல் பண்ணி நீங்க அனுப்பிச்சிடுங்க. எங்கிருந்து அனுப்புவாங்கன்னா பெங்களூர்ல இருந்தா நீங்க அப்படியே பண்டல் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிடுங்க. ஒண்ணு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படியே பணம் ரீஃபண்ட். ஸோ 14 days ரீஃபண்ட் பாலிசி உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ மேலும் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தேவைப்படுதுன்னா நீங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க விர்ச்சுவல் ஹேண்டை கீழே ரியாக்ஷன் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அதில் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் பண்ண பர்மிஷன் அன்மியூட் பண்றோம். அப்போ உங்களுடைய கிளாரிபிகேஷன் எதாவது இருந்தால் நீங்க கேட்போம். நான் ஓவர் டு யூ. ஸோ பார்ட்டிசிபென்ட் வந்து நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றோம். எஸ், வெரி குட். ஓகே மிஸ்டர் நடேஷ், ஓகே அன்மியூட் பண்றேன், நீங்க சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் நடேஷ். குட் ஈவினிங். யா, வெரி குட் ஈவினிங். இந்த ஹீலி இப்போ சொன்ன ப்ரொஃபஷனல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படிதானே? ஆமாங்க. அப்புறம் அந்த மேக் ஹீலிங் சொன்னீங்கல்ல, அது வந்து ஒன்லி ஃபார் வாஸ்து கரெக்ஷனா? இல்ல, ஹீலின்றது வந்து இட் இஸ் ஃபார் அவர் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு, ஹியூமன் பாடி. ஓகே. மெகா ஹீலி அப்படின்றது இது வந்து என்விரான்மெண்ட் ஸ்பேஸ் ஹார்மோனைஸ் பண்றது. இது பாடியை ஹார்மோனைஸ் பண்றது ஹீலி. மேக் ஹீலி வந்து ஸ்பேஸை ஹார்மோனைஸ் பண்றது. நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா சுத்தி உங்க வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க, உங்களுக்கு எல்லாமே எந்த நெகட்டிவும் வராது,
ஈவன் ஜியோபத்திக்கோ பிளானட்டோ எல்லாருமே பாசிட்டிவான மைண்ட் செட்டா இருப்பாங்க. அது பண்ணும். ஓகே ஓகே. ஸோ அது இப்போ வந்து ஒரு 1 வீக். ஆஃபரும் இருக்கு. இப்போ ஆஃபரும் இருக்கு என்னன்னா, நீங்க ப்ரொஃபஷனலிசம் ஆனா உங்களுக்கு இப்போ ஹீலி டிவைஸ் வந்து மேக் ஹீலி வந்து ஃப்ரீ ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட உட்காருங்க, பேசுங்க. ஆஃபர்ல நீங்க வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ மேக் ஹீலிங் வந்துங்கிறது வந்து சரௌண்டிங்ஸ் ஸ்பேஸ் 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 மட்டும். அப்போ ப்ரொஃபஷனல் அது இன்க்ளூட் ஆகாது அப்படிதானே? ப்ரொஃபஷனலா வெறும் ஹீலி மட்டும்தான். பாடி மட்டும் ஹீலிங். பாடி மட்டும் ஹீல் பண்ணும். ஓகே இல்ல ஓகே. அதாவது அதுல எப்படின்னா சார் மேகிலி வந்து ஸ்பேஸுக்கும் அது வந்து பண்ணும். பிளஸ் நம்மளுடைய பாடிலி ஃபங்க்ஷனுக்கும் இப்ப சார் சொன்னாங்களே அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்களே டைஜஷன் ஆகலப்ப நான் வயித்துல வச்சிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய இன்பில்ட் ஏதாவது ப்ராப்ளம் பிசிக்கலா இருந்தாலும் சரி, மைண்ட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, அதுலயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா வாட்டர் ரிலேட்டடா. ஸோ நம்ம வாட்டர் பாட்டில்லயும் அது வாட்டர் ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. அதை நீங்க வாட்டர் பாட்டில் மேல வச்சு அந்த ப்ரோக்ராம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அப்சர்வ் பண்ண வாட்டர் நீங்க எடுத்துக்கும் போது இன்டேக் பண்ணும்போது இன்னும் அதுக்கான விஷயம் உங்களுக்கு வந்து ஹார்மனைஸ் ஆகும் உங்களுடைய செல்ஸ்ல. அதாவது ஓகே அசிடிட்டி வாட்டரை வந்து ஆல்கலைன் வாட்டரா கன்வெர்ட் பண்ணும். ஓகே. அப்போ ஃபுட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணலாமா நம்ம? எஸ், ஃபுட்டுக்கும் பண்ணலாம். நிறைய இருக்கு. அதனால தான் எங்களுக்கு டைம் பார்த்ததால அது சொல்லல. அதுலயே நிறைய ஆப்ஷன்ஸ். இப்ப நாங்க 229 ப்ரோக்ராம்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் சொன்ன மாதிரி, அதுலயும் ப்ரொஃபஷனல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுதான் இப்ப இந்த ஆஃபர்ல இந்த ஹீலி ப்ரொஃபஷனல் வாங்குறவங்களுக்கு மேகிலி ப்ரொஃபஷனலே கொடுக்குறாங்க. இந்த மந்த் ஓகே. நாளைக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஸோ இந்த 2 எக்யூப்மெண்ட் தான் இருக்கு அப்படிதானே? ப்ரொஃபஷனலும் இந்த எஸ் எஸ் எஸ். மேக் ஹீலி இதுதான் ஹீலி மொத்தம் மேகிலி. எக்யூப்மெண்ட். ஓகே ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, வேற வேற யாராவது? இல்ல. ஸோ இப்போ எந்த டவுட்டும் இல்லாம நாங்க வந்து இந்த 1.5 மணி நேரம் ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்க இமீடியட்டா என்ன பண்ணுங்க, யூ கேன் சிட் வித் யுவர் பர்சன் ஹூ இன்வைட்டட். அவங்க ஏன்னா அவங்களுடைய நீங்க எப்படி வாங்குவீங்க, டைரக்டா வாங்க முடியாது. நீங்க அவங்களுடைய அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வாங்குவீங்க. அதனால அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, ஸோ ஒன்றும் கொஸ்டின்ஸ் இல்லை, கிளாரிஃபிகேஷன் இல்லை, ஓகே ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா then we can conclude our program. Madam? ஓகே. Okay. சார் சொன்ன மாதிரி ஒரு 1.5 hour வந்து ரொம்ப அழகா டைம் போனதே தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எனர்ஜியை பத்தி சார் ரொம்ப கிளியரா சொன்னாங்க. அந்த எனர்ஜியை எப்படி நம்ம வந்து ஒரு டிஜிட்டலி நம்ம வந்து பெற முடியும் அப்படிங்கறத மேடம் வந்து ரொம்ப அழகா ஒரு டெமோ மூலமாவே கிளியரா சொன்னாங்க. இப்ப டவுட்ஸ் இருக்கா அப்படின்னும் போது மேபி இப்போ உங்களுக்கு டவுட் இல்லாம இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை இப்ப உள்ள வாங்கியிருக்கீங்க. சோ அந்த வகையில நீங்க அதை யோசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரலாம். எந்த டவுட் வந்தாலும் அதை நோட் பண்ணிக்கிட்டு இந்த ஐடியை யாரு கொடுத்து உங்களை இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொன்னாங்களோ அவங்களோட காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதே போல பிரைஸ் டீடைல்ஸ் மற்ற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு ஐடி கொடுத்தவங்களை நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அழகா கொடுத்த இளங்கோவன் சாருக்கும் கலைவாணி மேடமுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது எனர்ஜி கே இளங்கோ மற்றும் கலைவாணி அண்ட் பத்மினி. தேங்க்யூ வெரி மச். பாய்.